السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இன்றைய தொடரிலே நாம் இப்பொழுது கடைசியாக திருமண பேச்சுவார்த்தை சம்பந்தமான சட்டங்களை பார்த்தோம். இந்த சட்டங்கள் சம்பந்தமாக பேசுகிற டைமில் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும். என்னென்னா, சட்டங்களை 3 லெவலில் பேசலாம். ஒன்று ஆக முக்தசரா, மிக சுருக்கமாக பேசுறது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் துருல் பஹியா. அதாவது அந்த ரவுதத்து நதியா ஷரஹு அந்த துருல் பஹியா தான் ரவுதத்து நதியோட ஷரஹு. துருல் பஹியா நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா இமாம் அதாவது ஷவுகானி மிச்சம் சுருக்கமாக என்ன செஞ்சுப்பார். டோட்டல் ஃபிக்கும் ஒரு 50-60 பக்கத்தில் வந்துட்டு, டோட்டல் ஃபிக்கு இஸ்லாத்துடைய எல்லா ஃபிக்கும் 50-60 பக்கத்தில் வந்துட்டு அதை நம்ம வகுப்பாக நடத்திக்கிறோம். துருல் பஹியா அதுக்கு ஷரஹு தான் இவர் யாரு, சித்திக் ஹசன் கான் எழுதுறாரு ரவுதத்து நதியா. சித்திக் ஹசன் கான் யாரு, நம்ம நஷ்வத்து சக்ரான்னு சொன்னோமே, அவர் எழுதுறாரு. இமாம் ஷவுகானிய புத்தகங்களால் அவர் ரவுதத்து நதியான்னு எழுதுறாரு. இந்த ரவுதத்து நதியாவை ஷேக் அல்பானி தஹ்கீக் பண்ணிப்பார். தாலிகாத்து ரதியா ரவுதத்து நதியா ஷரஹ் துருல் பஹியா அப்படின்னு ஒரு புத்தகம் அழகா அதில் தாலிக் எழுதிப்பார். இன்னும் அப்போ அவர் முக்தசரா தான் எழுதினாரு, அது சரகாயி அப்புறம் அது பெருசாகி அது வேற. ஆனால் மிச்சம் சுருக்கமாகி இன்னொன்று மிக விரிவாக எழுதுறது. மிக விரிவாக எழுதின நூட்களில் 1, 2, 3 ஒரு 4 நூட்கள் அளவுக்கு இஸ்லாமிய உலகத்தில் சொல்லுவாங்க. மிக அவ்வளவு விரிவாக எழுதப்பட்ட நூல் அப்படி என்று சொல்றதுல முஹல்லா பில் ஆதார் இமாம் இப்னு ஹஸம்ன்ற நூலை சொல்லுவாங்க. அது ஒரு பெரும் பாகங்களை கொண்ட நூல். எல்லாமே இஸ்னாதுகளோட அதில் எழுதப்பட்டிருக்கு. எது சப்ஜெக்டாக இருந்தாலும் இமாம் இப்னு ஹஸம் வந்து ஹதீஸ அசர்களை இஸ்னாதுகளோட அறிவிப்பால் வரிசைகளோட கொண்டு வருவார். அதனால ஆசார்களை சஹாபாக்களுடைய தாபீன்களுடைய கூற்றுக்களை பார்க்க முடிஞ்ச ஒரு நூல்னா, குறிப்பாக சஹாபாக்களுடைய அசர்களை பார்க்க முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு சிறப்பான நூல்களில் ஒன்று வந்து இது இப்னு ஹஸமுடைய அந்த முஹல்லா பில் ஆதார் அப்படின்ற நூல். அது வந்து இன்னொரு விஷயம். இது அல்லாமல் ஃபிக்ஹ்ல இது மாதிரி விரிவாக ஒரு நல்ல ஆழமாக எழுதப்பட்ட ஒரு நூல்களில் உண்டு. இமாம் இப்னு குதாமா அல் மக்திஸுடைய அல் முக்னி. அல் முக்னி என்றாலே அர்த்தம் என்னன்னா, இன்னொன்றுக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். இது போதும் அப்படி. அதில் நீங்கள் ஒரு ஃபிக்ஹ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பாகத்துக்கிட்ட வரும். அது வந்து சவுதி அரேபியாவில் ஃப்ரீயாக அடித்து கொடுத்தாங்க. அதுக்கு முக்னி என்ற ஒரு புத்தகம் இருக்கு, அதை ஃப்ரீ, அது வந்து 30,000 பாகம் வரும். அது எனக்கு ஃப்ரீயாக அடித்து கொடுத்தாங்க. அப்போ ஒரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிக்காஹ் தலாக் மட்டும் ஒரு 3-4 பாகத்துக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்போ அந்த லெவல்லையும் இந்த ஃபிக்ஹ் நடத்தலாம். இப்போ நிக்காஹ் தலாக் மட்டுமே நம்ம ஒரு 100 ஹவரில் என்ன செஞ்சிடலாம், நடத்திடலாம். அந்த விரிவுக்கு போன மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு சின்ன 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 மசாலாண்டு இருக்குது. இதுக்கு என்ன இதுக்கு என்ன இதுக்கு என்ன இதுக்கு என்னன்னு சொல்லி அப்படியே கேட்டுட்டு போகின்றி. அப்போ அதெல்லாமே இதில் நாங்கள் அந்த லெவலுக்கும் பேசலை. சுனல் குப்ரா பைஹகி, சுனல் குப்ரா இமாம் பைஹகி இது வந்து அது ஹதீஸ் நூலாக இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு ஃபிக்ஹ் நூல்னு சொல்லணும். இமாம் பைஹகி அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான இஸ்லாமிய அடிப்படை நூல்களில் உண்டு இந்த சுனல் குப்ரா பைஹகியிலே அந்த நூல். அப்போது அதே போல் இன்னும் பல நூட்கள் நம்ம சொல்லலும். ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் விரிவாக ஒரு ஃபிக்ஹ் ஆராய்ச்சி ஃபத்துல் பாரி. ஃபத்துல் பாரி ஒரு மிக முக்கியமான. அதுக்கு முன்னால் இஷ்ராஃப் அலா மதாஹிபில் அஷ்ராஃப் அண்டு அபுபக்கர், அதாவது இப்ராஹிம் இப்னுல் முன்திர் என்ற அறிஞருடைய நூல். ஒரு 5ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர், 4ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். அதாவது ஒரு மிகப்பெரிய நூல், ஆதாரபூர்வமான நூல். சொல்ல போனால் ஹதீஸ்கள் சஹீஹ் லைஃப் எல்லாம் பிரித்து ஒவ்வொரு இடத்துல என்ன செய்வார், பேசுவார். ஹதீஸுகளை பின்பற்றிய ஒரு அறிஞர் என்ற அளவுக்கு, தனித்துவமாக அடையாளமான அறிஞர் அளவுக்கு சொல்லலாம். அல் இஷ்ராஃப் அலா மதாஹிபில் அஷ்ராஃப் அந்த புத்தகம். அப்போ இப்படி சில விஷயங்கள் இருக்குது, விரிவாக போகிற அளவுக்கான புத்தகம். அப்போ அவைகளை கொண்டு வந்து நம்ம இங்கே என்ன செய்யலாது, பாடமாக நடத்தவும் இயலாது. அது பாடமாக நம்ம நடத்துறதும் பிள்ளைன்னு நான் நினைக்கிறேன். சில முகுனியெல்லாம் பாடமாக நடத்திக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த ஆயுள் காலத்தை முடிச்சிடும். ஆயுள் காலத்தை செஞ்சிடும் முடிச்சிடும். அதே போல் அந்த மாதிரி விரிவாக எடுத்தவங்களோட நீங்கள் இதுகளை பாருங்க பார்ப்போம். 4 வருஷத்துக்கு கிதாபு தஹாரால தான் வைக்கிறாங்க. காலை கழுவி முடிக்கல. அப்புறம் தொழணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும், அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு போகக்கூடாது. அது அது வந்து ஒரு மர்ஜியாக வச்சுக்கணும்.
விரிவான விஷயங்களை பார்க்கறதுக்குன்னு வச்சுக்கிறோம். நாங்கள் இங்கே நடத்துறது வந்து முக்தசராகவும் இல்லை, ஆக சுருக்கமாகவும் இல்லை, முவஸ்ஸாகவும் இல்லை, ஒரு முத்தவஸ்ஸிதான ஒரு நிலைமையில என்ன செய்கிறோம், நடத்துகிறோம். அதை இப்போ உதாரணமாக அல் அவுசத் அப்படி என்று சொல்லி இப்னுல் முன்திர் ஒரு புத்தகம் எழுதி, இஷ்ராஃப் வலா மதாஹிபுல் அஷ்ராஃப் விரிவான நூல். அவுசத் என்றது ஒரு நடுநிலையான அமைப்பில் நூல். அவருடைய பார்வையில் நடுநிலை வந்து விரிவாக தான் இருக்குது, அது மோசமாக தான் இருக்குது, அங்கேயே என்ன செய்யலாம் போயிடலாம். ஷேக் அல்பானிக்கு ஒரு ஃபிக்ஹ் புத்தகம் வச்சு அஸ்ஸமருல் முஸ்ததாப் ஃபி ஃபிக்ஹி சுன்னா வல் கிதாப், அவர் ஆரம்பத்தில் எழுதின நூல் அஸ்ஸமருல் முஸ்ததாப். அந்த புத்தகம் நினைக்கிற ஒரு நோன்பு ஜனாயிஸ் இதில் தாண்டலேன்னு நினைக்கிறேன். அதோட அவர் அதை எழுதலை, அது அதை அழகாக வந்திருக்கும். தமாமுல் மின்னா ஃபி தாலிக் அலா ஃபிக்ஹி சுன்னான்னு சொல்லி ஃபிக்ஹி சுன்னா எழுதினார் சையத் சாபிக். தமிழ்ல வந்து ஃபிக்ஹி சுன்னா தமிழில் வந்திருக்கு. அதுக்கு ஒரு குறிப்பு எழுதினார் யாரு, அந்த ஷேக் அல்பானி, தமாமுல் மின்னான். அதுவும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு வெல்கம் வராதனால அவர் இதோட நிறுத்திக்கின்றார். அது அப்போ இப்படி ஃபிக்ஹை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் மக்கள்கிட்ட நிறைய பயன்பட்டதுக்கு காரணம் ஷேக் பின் பாஸ் நூல்கள் வந்து அவர் அதாவது விளக்கத்தில் கீழ்நிலையில் உள்ள மக்கள், அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட மக்களை மட்டும் இலக்கா வச்சு தான் நிறைய புத்தகம் எழுதுகிறார். மிஞ்சி போனால் ஒரு 50 தாள் வரும், அல்லது 40 தாள் 30 தாள் இப்படி தான் வரும். அதனால மக்கள்கிட்ட அதை என்ன செஞ்சது, போய் ரீச் ஆயிடுச்சு. இமாம் நவவியுடைய அர்பவுன் ஹதீஸ் பண்ணிக்கிட்ட 42 ஹதீஸும் போய் சேர்ந்ததுக்கு பின்னணி என்ன, அது சாதாரண மக்களுக்கு மாதிரியே அவர் என்ன செஞ்சார், தொகுத்தாரு. அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எங்களுடைய இலக்குகள் எண்ணங்கள் வந்து எங்களோட அறிவு கொண்டு போய் என்ன அதில் நிரப்புறதை விட அறிவும் இருக்கணும், ஒரு அளவு மக்களுக்கும் புரியணும் அப்படி என்கின்றதில் ஒரு நடுநிலையான ஒரு லெவலில் தான் எங்களுடைய இந்த ஃபிக்ஹ் இது போயிட்டு இருக்குது. அதனால இதில் சில விஷயங்கள் விடுபட்டிருக்குமான்னு கேட்டால் விடுபட்டிருக்கும். அந்த விடுபட்டவைகள் வந்து கேள்விகளாக வந்தால் பதில் சொல்லலாம், அல்லது குறிப்புகளாக நம்ம இன்னொரு இதுகளில் போகிற டைமில் போகலாம், அல்லது இதுக்கண்டே தனி தலைப்பு ஒரு தொடர்கள் நம்ம வைக்க வேண்டிய தேவை வர டைமில் அதை அப்படி வைக்கலாம். இதில் பேசிக்கானது எல்லாமே என்ன செஞ்சிடும், விடுபடாமல் கிடைச்சிடும், ஓரளவு விரிவாகவும் என்ன செய்யும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹித்பத்துன் நிக்காஹ் என்று சொல்லக்கூடியது தனியான புத்தகங்களாக எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் விரிவாக என்ன செஞ்சு எழுதப்பட்டிருக்கிற அம்சங்கள். நான் இங்கே இந்த சம்பந்தமான இது நடத்துகிற சந்தர்ப்பத்தில் வந்து முக்தசரான விஷயங்களை பார்த்துக்கொள்வேன். முக்னியுடைய அந்த பாபை வாசி முடிச்சுக்கொள்வேன். அப்போ அந்த முக்னியுடைய பாபை படிக்கிற டைமில் நினைவு வருது, அப்படியே முழுசா மக்களுக்கு என்ன செய்யும், இதை சொல்லுவோம். சொன்னால் என்னது, அது வந்து சில டைமில் சில பிரச்சனையாக அவங்களோட தலையில் இந்த பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யுது இருக்குது. இப்போ இதில் இப்போ நம்ம மஹருடைய சப்ஜெக்ட் வரோம். ஹித்பத்துன் நிக்காஹுடைய அந்த இதிலேயே மஹரை பற்றி பேசப்படும். திருமண பேச்சுவார்த்தையிலே வரக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள்ல உண்டு மஹர் பற்றிய பேச்சும் சீதனம் பற்றிய பேச்சும் வருது. இப்போ சீதனம் பற்றிய பேச்சு வந்து இஸ்லாம் அல்லாத ஒரு தாக்கத்தால் நமக்கு வந்தது, அது ஹராம் என்றதை நம்ம விளங்கப்படுத்திட்டோம். அப்போ சட்டப்படி அங்கே வர வேண்டிய பேச்சு மஹரை பற்றிய பேச்சு தான் என்ன செய்யணும், வர வேண்டும். மஹர் அப்படி என்று சொல்றது கூலி என்ற அர்த்தத்திலையும் நன்கொடை என்ற அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மஹர் என்ற சொல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது கூலி என்ற அடிப்படையிலையும் பயன்படுத்திக்கிறாங்க. உதாரணமாக மஹருல் பகி, விபச்சாரிக்கு கொடுக்கப்படக்கூடிய பணம், அதிலே மஹர் என்ற சொல் என்ன செய்யும் வரும். மஹர் என்று சொல்றது விபச்சாரிக்கு கொடுக்கப்படக்கூடிய பணத்துக்கு வருது. அம்ஹர அப்படின்னு சொன்னா மஹர் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்ஹர கூட அவருக்கு என்ன மஹர் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மஹர் அப்படின்றது நாங்கள் மஹரண்டே பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா சில அரபு வழக்குகளை அதே அடிப்படையில் நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்குரிய விளக்கம் அதோட சேர்ந்து என்ன செய்யும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ மஹர் என்றது அந்த ஹதீஸ்களில் இருந்ததுக்கு இது ஒரு ஆதாரம். சீதனம் என்றதுக்கு அரபுல எங்களுக்கு என்ன என்று தெரியாமல் இருக்கிறது, அது இப்போ புதுசாக தான் அந்த சொல்ல நம்ம ஏற்படுத்தி சொல்றது, அது புது வளமைன்றதுக்கான ஒரு ஆதாரம். மஹர்ன்றது ரசூலான காலத்தில் இருக்குது, அதனால மஹர்ன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ இந்த மஹர் என்ற வளமை வந்து இஸ்லாம் அறிமுகப்படுத்தியதா அல்லது முஸ்லிம் சமுதாயத்தில் அல்லது மனித சமுதாயத்தில் இருந்து வந்ததான்னு பார்த்தீங்கன்னா மனித சமுதாயத்தில் இருந்து வந்த உண்டு. பெண்களுக்கு ஒரு கொடை கொடுத்து அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய ஒன்று வந்து மனித சமுதாயத்தில் இருந்து வந்த உண்டு. ஒரு பெண்ணிடத்தில் வாழக்கூடியவன் வந்து அவளுக்கென்று அதில் வந்து இருவரும் அதாவது சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் என்று இருந்தாலும் கூட அந்த இடத்துல விபச்சாரம் செய்ய போறவனும் என்ன செய்யறான், அந்த பணத்தை கொடுத்துட்டு என்ன செய்யறான், விபச்சாரம் செய்யறத பார்க்கிறோம். இருவரும் தான் சந்தோஷம் அனுபவிக்கணும் அங்கே என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. அப்போ இந்த கூலி ஒரு பெண்ணுக்கு கூலி கொடுக்கக்கூடிய வளமை என்றது மனித சமுதாயத்தில் இருந்துட்டு வரக்கூடிய உண்டு. ஆனா விபச்சாரம் இஸ்லாத்துல ஹராம், அது அருவருக்கத்தக்க செயல், மானக்கேடான செயல். அப்படி என்றது மனிதனுடைய இயல்பிலேயே
அது இருக்கிற இடத்துல நம்ம பார்த்தோம். இதை இஸ்லாம் சட்டமாக்கி அந்த இயல்பை வாழ வச்சு வரவேற்று அந்த இயல்புக்கு வரையறை செஞ்சுட்டு அந்த பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, அது ஹராம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹருல் பகி, விபச்சாரிக்கு மஹருல் பகின்னு சொல்லி விபச்சாரி பெறக்கூடிய அந்த பணம் வந்து ஹராம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பெண்மணிக்கு ஹலாலான முறையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அவர்களிடத்தில், அதாவது நம்ம வாழக்கூடிய அம்சம், நம்ம திருமணம்னா ஏன் எது என்று சொல்லிட்டோம் தெளிவா. திருமணத்துடைய பிரதானமான இலக்கே இருவரும் சந்தோஷமாக இருத்தல் என்ற பகுதி தான். அப்ப இருவரும் சந்தோஷமாக இருத்தல் என்ற பகுதி தான் திருமணத்துடைய பிரதானமான இலக்கு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அதுல ஆண் தான் தாலிபாக இருக்கிறான், வேண்டக்கூடியவனாக ஆண் தான் இருக்கிறான்னா அவன் தான் கொடுக்கக்கூடியவனாக என்ன செய்யணும், அதுல இருக்கணும். எனவே இஸ்லாம் முதலாம் ஆரம்பத்துக்கு என்ன செய்யணும் சொன்னா, அவங்களுக்கென்றே உரிய ஒரு பங்கை நீங்க என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. அதை தீர்மானிக்கிற உரிமையை யார்ட்டெல்லாம் கொடுத்துட்டான்னா அந்த பெண்கிட்ட கொடுத்துட்டான். சொல்லப்போனா வலிக்கு கூட அந்த உரிமை இல்லை. வலி அந்த உரிமை எப்படி பெறுறாருண்டா, தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முடிச்சு கொடுக்கக்கூடியவங்களுடைய அங்கீகாரத்தால அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றதை தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்ற அடிப்படையில தான் அதை பெறுறாரே தவிர வலிக்கு கூட அந்த அதிகாரம் இல்லை. எனவே மகர் அப்படி என்று சொல்றது உலக வரலாற்றில் இருந்ததுக்கான ஆதாரம் வந்து இயற்கையாகவே அதை வந்து நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் தாலா வந்து பெண்களுக்கு மகர் கொடுங்கள் அப்படி என்று சொல்றது வந்து ஏற்கனவே மகர் நடைமுறையில் இருக்குது. அதை அல்லாஹ் தாலா என்ன மனம் வந்து கொடுங்க, நீங்க வந்து அதாவது என்ன மனம் வந்து கொண்டு கொடுக்காதீங்க, அல்லது அதிகமாக கேட்கிறாங்கிறதுக்காக நீ அநியாயம் செய்ய பார்க்காதீங்க, அப்படி என்ற வரையறைகளை தான் அல்லாஹ் தாலா என்ன செய்யறான் சொல்றானே தவிர மகர் கொடுக்கறதை இஸ்லாம் என்ன செய்யலை, ஸ்டார்ட் பண்ணி வைக்கல. மகர் கொடுக்கிறவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இந்த இஸ்லாத்துக்கு முந்தி அந்த காலப்பகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா மகர் கொடுத்த என்ற செய்திகள் வந்து நிறைய நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். யாரு இவங்க என்ன கொடுத்தாங்க, அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு சொல்ற அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மகர் கொடுத்து தான் திருமணங்கள் நடக்கும். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றிலையும் கூட அந்த ஒருவர் முடிச்சு கொடுக்கிற சம்பந்தமா வருது, அதை ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கான ஆதாரம் இல்லை, விளங்கிட்டா. அப்படி அந்த முடித்து கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அங்கே மகர் என்ற சப்ஜெக்ட் என்னது அங்கே பேசப்படுறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே மகர் உலக வளமைகளில் உண்டு. இயற்கைக்கு விட்டு மாறியவங்க அல்லது வேறு சட்டங்களை தங்களுக்கு உள்வாங்கி கொண்டவங்க வேணுமெண்டா இதை மாற்றிக்கலாம். இதை மாற்றி அது சீதனமாக மாற்றி தலைகீழாக போகக்கூடிய நிலைமை வந்து வைக்கலாம். அது ஒரு இயற்கையான பார்வையிலே ஒரு அநியாயம். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தாலிபாக தான் இருப்பான், தேடி போறவனாக இருப்பான். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த பெண்கிட்ட இந்த பணம் எடுக்கிறதுன்றது என்னது இயற்கை ஃபித்ரத்துக்கே என்ன ஒரு முரணான ஒரு செயல். சட்டத்துக்கு மட்டும் முரண் இல்லை, ஃபித்ரத்துக்கே என்ன ஒரு முரணான செயல் என்னதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ குர்ஆன்ல இந்த மகர் சம்பந்தமான சட்டத்துல வந்து பிரதானமான காயிதாவை நம்ம சொல்ல வேண்டிய சட்டம் சூரத்துன் நிசா 4வது வசனம் 5வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றது வஆத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா. சதகாத்திஹின்ன சதுகாத்திஹின்ன நிஹ்லா. ஆத்துன் நிசா பெண்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள், சதுகாத்திஹின்ன அவர்களது மகர்களை அவர்களுடைய சதுகாக்களை கொடுத்து விடுங்கள், நிஹ்லத்தன் மனமு வந்து கொடுத்து விடுங்கள். நஹல அப்படின்றது அன்பளிப்பா கொடுக்கிறது, விரும்பி கொடுக்கிறது. நிஹலத்தன்னா மனமு வந்து கொடுத்து விடுங்கள். ஃபஇன் திப்ன லக்கும் அன் ஷைஇம் மின்ஹு. ஃபஇன் திப்ன அவர்கள் மனமு வந்தால், திப்ன அதாவது தையிபன்னு சொல்லுவோமே, திப்ன லக்கும் உங்களுக்கு மனமு வந்து தந்தால், அன் ஷைஇன் மின்ஹு அதிலிருந்து ஒரு பகுதியை, முழுமையா அல்ல, அதிலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு தந்தால், நஃப்சன் உள்ளத்தால ஒரு தையிபத்துன் நஃப்ஸ் மனமு வந்து தந்தால், ஃபகுலுஹு ஹனிஅம் மரியா அப்ப நீங்க அதை வந்து தாராளமாக என்ன செய்யுங்க சாப்பிடுங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் சொல்றான். அப்ப இது வந்து ஆத்து, அதாவது அல் அம்ரு யக்ததி அல் வுஜூப் மா லம் யஸ்ரிஃபு சாரிஃபன் சொல்லுவாங்க உஸூல் ஃபிக்ஹ்ல. அதாவது கட்டளை என்பது வாஜிபை தான் குறிக்கும், கட்டளை வந்தா வாஜிபை தான் குறிக்கும். அதை இன்னொன்று வந்து திருப்பாது விட்டான், வேறொரு விளக்கம் அதை திருப்பாத வரைக்கும் அது வாஜிப். எனவே இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடியது வந்து ஆத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா. இன்னும் மற்ற இடங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஃபரீதா அப்படின்றான், கடமை அப்படின்றான். திருமணம் முடிக்கிற டைம்ல மகரை சொல்லி திருமணம் முடிக்கிறது மிக முக்கியமான கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண நிக்காஹ்களை நடத்தி வைக்கிற எல்லா மஜ்லிஸ்களையும் நீங்க பாத்தீங்கன்னா மகரை என்ன செஞ்சீங்கன்னா எவ்வளவு மகர் கொடுக்குறீங்கிறத கேட்டீங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த கேட்கறத நம்ம மஜ்லிஸ்ல வச்சு கொள்றது சிறந்தது, மிக சிறப்பு. மகரை வந்து அக்து நிக்காவுடைய இதுல சொல்லித்தான் ஆகணும், அப்படி சொன்னாதான் நிக்காஹ்ன்ற நிபந்தனை அல்ல. ஆனா அது ரசூலான அந்த சுன்னத்துல் மஜ்லிஸ் வந்து அக்து நிக்கால வந்து அதை சொல்றதுதான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் திருமணம் முடிச்சிட்டேன்னு வந்து சொன்ன டைம்ல கூட என்ன கேட்டாங்க, நீங்க எவ்வளவு மகர் கொடுத்தீங்க அப்படின்னு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா மகர் என்றதை நம்ம வாழ வைக்கணும், அதை வந்து மகர் என்ற சப்ஜெக்டை நம்ம வாழ வைக்க வேண்டும்.
இது ஒரு அம்சம். அப்ப அல்லாஹ் தஆலா மிக திட்ட தெளிவாக இதை சொல்லி காட்டுறான். இந்த மகர்ல ஒரு விதமான அநியாயம் நடக்க பார்த்த நேரத்துல அல்லாஹ் தஆலா அந்த திருமணத்தை என்ன செய்யறான், நீங்க முடிக்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு வரான். எப்படி? சூரத்து நிசா 127 பாருங்க. வயஸ்தஃப்தூனக ஃபின் நிசா, பெண்களிலே உங்களிடத்தில் அவர்கள் ஃபத்வா கேட்கிறார்கள். குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபீஹின்ன, அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறான். வமா யுத்லா அலைக்கும் ஃபில் கிதாபி ஃபீ யதாமன் நிசா அல்லாத்தி லா துூனஹுன்ன மா குதிப லஹுன்ன, இந்த அனாதை பெண்களுக்கு அவர்களுக்கு எழுதப்பட்டதை, அதாவது அந்த மகர மா குதிப லஹுன்ன என்றது இந்த மகர, அந்த மகர நீங்க என்னது, அதாவது கொடுக்காம இருக்கிறீங்களோ அவர்கள் விஷயத்துல அல்லாஹ் தஆலா தீர்ப்பு சொல்றான். வதர்கபூன அன் தன்கிஹூன், அவங்கள முடிக்கவும் விரும்புறீங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த பலகீனமான சிறுவர்கள் அப்படின்னு அந்த ஃபத்வா சொல்றேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். வான் தகூமு லில் யதாமா வல் முஸ்ததஅஃபீன மினல் வில்தானி வான் தகூமு லில் யதாமா பில் கிஸ்த், அதே போல அனாதைகளோட நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். வமா தஃஅலு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ கான பிஹி அலீமா, நீங்க எந்த ஒரு நலவு செய்தாலும் அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். இதுல அல்லாஹ் பெண்களை பத்தியான, அனாதை பெண்களை பத்தியான ஒரு ஃபத்வா அல்லாஹ் தஆலா இறக்குறான். இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வலி இருப்பார் குடும்பத்துல, தந்தை மரணிச்ச பின்னால் அந்த புள்ளை எடுத்து, அந்த பொம்பளை பிள்ளைகளை எடுத்து அவர் வளர்ப்பார், ஆண்களை பெண்களை எல்லாம் எடுத்து வளர்ப்பார். அந்த பெண்களுக்கு சொத்துக்கள் கொஞ்சம் இருக்கும், அவங்க யத்தீம் தானே, அவங்களுக்கான சொத்து தந்தை வழியாக தாய் வழியாக சொத்து எல்லாம் யார் பராமரிப்பார்? இவர் தான் பராமரிப்பார். இந்த புள்ள வளர்ந்து வர டைம்ல இவருக்கு இந்த சொத்துனே ஐடியா வரும், அங்குள்ள சொத்துனே ஐடியா வரும். இந்த மாதிரி பிள்ளைக்கு சொத்துள்ள இந்த மாதிரி பிள்ளைக்கு ஒரு மகர் அமௌண்ட் ஒன்று இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகர் அமௌண்ட் ஒன்று சமூக வளமையில இருக்கும். இவங்களுக்கு ஒரு 5000 கொடுத்து மகர் கொடுக்குறவங்களையும் அவங்க அதை விட கேட்கிறன்றது அவங்களுக்கு திருமணம் நடக்காம போயிருமன்ற சூழ்நிலையும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுல அந்த சூழல்ல அந்த பெண்களுக்கு உதாரணமா ஒரு 10,000 5000 திர்ஹம் கொடுக்கக்கூடிய பெண்ணா இருப்பான். 5000 திர்ஹம் கொடுக்கக்கூடிய பெண்ணிட்ட என்ன செய்யறதுன்னா ஒரு 500 திர்ஹத்தை கொடுத்து என்ன செஞ்சிடுறது, மகர் தானே அப்படி என்று சொல்லி திருமணம் முடிச்சிடுறது. அப்ப எனவே இந்த அனாதை, அதாவது பிள்ளைகள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அந்த மகர் அமௌண்ட் ஒன்று, உதாரணமா ஒரு 500 திர்ஹம் கொடுக்கிற அளவுக்கான பிள்ளையா இருக்கும். அதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ரேட்டு நடத்தமில்ல மகர்ல, அவங்களுடைய மனநிலையில அவங்களுக்கு அவ்வளவுதான் கேட்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் மகர். இன்றைக்கு சீதனத்துக்கு ஒரு ரேட் வச்சு கேட்கிற மாதிரி, டாக்டருக்கு கொண்டு இன்ஜினியருக்கு கொண்டு அப்படி கேட்கறாங்களே, அது பெண்கள் ஆண்கிட்ட கேட்கணும் விளங்கிட்டா. அந்த மாதிரி அந்த மகர் அவங்க எனக்கு இவ்வளவு தா அப்படின்னு கேட்கிற அமைப்புல இருக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு 500 திர்ஹம் கொடுக்க முடிஞ்ச ஒரு மகர் என்று வைங்கிற, அந்த மாதிரி இடத்துல இவங்க என்ன பார்க்கற, இவங்களுக்கு கீழே இருக்கிறது, இவர் தான் வழி என்ன, இவர் தான் பொறுப்பெடுத்து வளர்த்திருக்கிறது, இவர் தான் திருமணம் முடிச்சு வைக்கணும், இவரும் திருமணம் முடிச்சுக்கலாம், அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ வழி என்றா மகரம் தான் வழி அறிப்பான்னு அர்த்தம் இல்லை, அது விலாயத்துல நம்ம படிச்சுக்கிறோம் சரியா. அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல இவர் சொல்றது ஒரு 50 திர்ஹம் என்ன செய்யறது, மகர் கொடுத்துக்கிறது, அல்லது மகரே இல்லாம நான் தானே உன்னை வளர்த்தேன் அப்படி என்றது. அதோட அவங்க என்ன, இவர் திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல மாறி என்ன செய்யறது, மாறுறது, வளர்த்தது அப்படின்றதுனால. அப்ப சொத்து இவருக்கு மகரம் இல்லை, இவர் எதுவும் கொடுக்கவும் இல்லை, இந்த மாதிரி அந்த ஆகிற இதுல ஒரு அநியாயம் நடக்குது, அனாதை பெண்களுடைய திருமணத்துல அநியாயம் நடக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த மாதிரி அநியாயம் நடந்த உடனேயே அப்பதான் இந்த, அதாவது குர்ஆன் வசனம் இறங்குது. எது, 2 3 திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ற வசனம். அந்த டைம்ல தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, சூரா நிசால 2 வசனத்துல, ஆத்துல் யதாமா அம்வாலஹும், அனாதைகளுக்கு அவர்களுடைய சொத்துக்களை கொடுத்து விடுங்கள். வலா ததபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப், நல்லதுக்கு கெட்டதை நீங்க என்ன செய்ய வேண்டாம், மாற்றிக்கொள்ள வேண்டாம். வலா தஅகுலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும், உங்களோட பொருளாதாரத்தோட சேர்த்து அவருடைய பொருளாதாரத்தை சாப்பிட வேண்டாம். இன்னஹு கான ஹூபன் கபீரா, ஹூபன பாவம், ஹூபன் கபீரான பெரும் பாவமாக அது இருக்கிறது. வ இன் ஹிஃப்தும், உங்களுக்கு பயமாகிவிட்டால், அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா, அனாதைகள் விஷயத்துல நீங்க நீதியாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். அதான் அப்படின்னா இந்த இடத்துல அனாதை பெண்கள் விஷயத்துல உங்களுக்கு நீதியா நடந்து கொள்ள மாட்டீங்கன்ற பயம் வந்துட்டு. என்ன நீதியா நடந்து கொள்ள மாட்டீங்கன்னா, இப்ப இந்த பெண்ணை முடிக்கிறோம், முடிச்சா அவக்குரிய மகரை நம்ம கொடுக்காம விட்டுருவோமோ, நம்ம கீழே இருக்கிறதால அவங்களுக்குரிய மகரை கொடுக்காம, இது எந்த அனாதை பெண்கள்னா வெளியே உள்ள அனாதை பெண்கள் இல்லை, இவங்களை பொறுப்பு கீழ் உள்ள அனாதை பெண் இல்லைன்னா அனாதை பெண்களை திருமணம் முடிக்காதுன்னு இஸ்லாம் சொன்ன மாதிரி ஆகிடும். தங்களுக்கு கீழே உள்ள அனாதை பெண்கள்ல உங்களுக்கு சரியான நீதியா நடந்து கொள்ள மாட்டேனோ என்ற ஒரு பயம் உங்களுக்கு வருமா இருந்தா, அதாவது இப்போ நான் ஒரு மகரனை கொடுத்து முடிக்கத்தான் போறேன், ஆனா அதுல என் உள்ளத்துல நமக்கு கீழ் உள்ளவ அப்படின்றதுனால நான் ஏதாவது குறைச்சி கொடுத்துருவனோ என்ற ஒரு பயமோ, அல்லது கொடுக்காம என்ன மனசு எதையாவது சமாளிச்சிருமோ என்ற ஒரு பயமாக உங்களுக்கு இருந்தால், ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா, இந்த பெண்கள் அல்லாம மற்ற பெண்கள்ல நீங்க 2 3 4 முடிச்சு கொள்ளுங்கன்னு வசனம் அப்பதான் சம்மந்தப்படுத்தல. இவங்கள்ல என்ன செய்ய வேண்டாம்,
நீங்கள் வர வேண்டாம், இவங்களை மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடிச்சு வைங்க, நீங்க முடிச்சுக்கொள்ள வேண்டாம் என்ற வசனத்தை தான் அல்லாஹ் தஆலா ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா, மற்ற பெண்கள்ல நீங்க என்ன செய்யுங்க 2-2ஆக 3-3ஆக முடிச்சு. அங்கேயும் என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா ஃபைன் ஹிஃப்தும், இங்க பயந்தா அங்க போங்கன்றான். அங்க நீங்க 2-2 3-3 4-4 முடிக்கிறதுல பயந்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஅதிலு ஃபவாஹிதா, அப்போ ஒரு பெண்ணோட என்ன செய்யுங்க நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். அவுமா மலக்கத் ஐமானுக்கும், அல்லது உங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள். தாலிக அதுனா அல்லா தஅவுலு, நீங்கள் அநியாயம் இழைக்காமல் இருப்பதற்கு அதுதான் மிகவும் நெருக்கமானது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறார் சொல்லி காட்டும். அப்ப இந்த இடத்துல வந்து இது மிக தெளிவாக எங்களுக்கு மகர் விஷயத்துல சரியான மகரை நம்ம கொடுக்காம இருந்துருவோமோ, கொடுக்க வேண்டிய மகரை கொடுக்காம இருந்துருவோமோன்றதுலயே அல்லாஹ் தஆலா திருமணத்தை தூக்கி என்ன செய்யறான், இங்க முடிக்காதீங்க அங்க முடிங்கன்றான்டா. சீதனம் என்ற சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. இந்த சீதனம் என்ற சப்ஜெக்ட் வந்து இதுக்குள்ள வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய அநியாயமாக அது கருதப்படும் என்றதை இந்த வசன ஓட்டங்கள்லயே என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம். கொடுக்க வேண்டியவங்களுக்கு மஹருல் மிஸ்லுன்னு சொல்லுவாங்க. மஹருல் மிஸ்லுன்னா அந்த மாதிரி பெண்ணுக்கு பொதுவா அந்த ஊர்வலமேல எவ்வளவு மகர் கொடுப்பார்களோ, அது ஒரு பெண்ணுக்கு மகர் தீர்மானிக்கப்படல, தலாக் நடந்துட்டு இப்ப இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்படுறதை தீர்மானிக்கிறது மஹருல் மிஸ்ல் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த 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 மிஸ்ல் அப்படி என்று சொல்றது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எல்லா இடத்துலையுமே ஒரு வழக்கு வந்தா கூட, ஒரு தெருவில் ஒருத்தர் போறாரு, ஒரு இடத்துல இறக்கிட்டாரு 100 ரூபான்றாரு, இல்ல 150 ரூபாய் இந்த இடத்துக்கு அப்படி என்றாரு. அப்ப அந்த இடத்துல வழக்கு வந்தா இதான் இந்த மாதிரி தெருவில் இந்த மாதிரி ஒரு தூரத்துல எவ்வளவு எடுப்பாங்க என்றதை அந்த வளமையை வச்சுதான் என்ன செய்யும் தீர்மானிக்கப்படும். இது போன்றவர்களுக்கு என்று. அதே போல ரெண்டக்காரன் சொல்லி நம்ம எடுக்கிறோம், ரெண்டக்காரில் அது வாகனத்தை வாங்குறேன்னு எடுக்கிறோம். ஆனா அவன் ரெண்ட் தான் என்ன செய்வான் சைன் பண்ணுவான், ஏதாவது இஸ்லாமிய அடிப்படையில் கொண்டு வரதுக்காக வேண்டி ரெண்ட் தான் சைன் பண்ணுவான், உரிமையை வச்சுக்கிறதுக்காக வேண்டி. அப்ப அந்த இடத்துல அது உண்மையிலே ரெண்டா வாங்கினதுக்கு ஒரு ஏமாத்து ரெண்டா இடத்தெல்லாம் விளங்கிக்கிறதுக்கு என்ன உஜ்ரத்துல் மிஸ்ல். இது போல வண்டிக்கு இது போல ஒரு கூலி கொடுக்கப்படுமா, இதான் கேள்வியா வரும். அப்படியே தான் உண்மையாக ரெண்ட் என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு ரெண்ட் எல்லாம் என்னது இல்லை, இது ரெண்டை விட டபுள் ட்ரிபிள் மடங்குல இருக்குது. மந்த்லி பேமெண்ட்டுக்கா அப்படி என்ன செஞ்சுட்றீங்க போட்டிருக்கிறாங்கன்னா அப்ப அது கூலி என்றது போய் ஒரு வசனத்துக்காக போடப்பட்டு உண்மையான கூலி இல்லை. இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அதில் வரும். அப்ப இங்க என்னன்னா அதுக்கு தலைகீழாக அதுக்கு மாற்றமான முறையில மஹருல் மிஸ்லுக்கு பதிலாக இப்ப என்ன சீதனம் வந்து ஒரு மிஸ்லா என்ன செஞ்சு இப்ப இவரை போன்றவர்களுக்கான சீதனம் எப்படின்னு வந்திருக்கு. இப்ப இந்த சீதனத்துடைய அதாவது விஷயங்கள்ல நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இன்னொரு சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கணும். என்னன்னா சிலர் வந்து அது சீதனத்துல அது இப்படித்தானே இப்லீஸ் வந்து ஒருத்தன் தௌபா செய்ய போறேன்னு விளங்கிட்டா இன்னும் கொஞ்சம் சில வழிமுறைகளை கொடுப்பேன். தௌபா பிரச்சனைல இந்த ஒரு லெவல்ல என்ன செய்ய நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் தரேன் அதை கொஞ்சத்தை கொடுத்துருவா. அதுல ஒன்றுதான் சீதன ஊரொன்றுக்கு கொடுக்க போறாங்க. அதை வந்து ஹலாலாக்கி கொள்ளுன்றதுக்காக வேண்டி இவர் பெயிண்ட் அடிச்சு எடுத்துக்கிறது. நான் கொஞ்சம் வேலையை செஞ்சு என்ன செய்யறேன் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் ஒரு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நானும் போட்டிருக்கிறாங்க, அவங்களும் என்ன எல்லாம் ஒரு போட்டு தான் திரும்ப நீங்க என்ன போட்டிக்கிறீங்க பெயிண்ட் பக்கெட் ஒன்று போட்டிக்கிறீங்க விளங்கிட்டா ஒரு பிரஷ் போட்டிக்கிறேன். அவங்க அத்திவாரத்துல இருந்து என்ன பில்டிங்ல இருந்து கரண்ட் எடுக்கிறதுல இருந்து நிலம் எடுக்கிறதுல இருந்து அதை போட்டிக்கிறான். எப்படியோ நானும் போட்டிக்கிறேன் தானே இல்லையா அந்த மாதிரி அனாதைகளுக்கு மார்க் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு வேலை என்ன செய்யறாங்க நம்ம செய்யறத பாக்குறோம். அப்ப இது வந்து ஒரு தவறான நடைமுறை, மிக பெரும். நீங்க சீதனம் தான் அதுல எடுக்கிறீங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி நடைமுறை செஞ்சு கொள்றது. அடுத்தது அதாவது நம்ம இதுல என்ன வேற சொல்ல நினைச்சோம், அதாவது நீங்க தார சீதனத்தை வந்து என்ன செய்யறோம் நம்ம கடனா என்ன செய்யறோம் அதை வச்சுக்கொள்றோம். சரியா கடன் நீங்க தாங்க நீங்க எனக்கு இந்த சீதனம்லாம் சரி வர செட் ஆகாது. எனக்கு அது அந்த பேரை கேட்டாலே எனக்கு என்ன ஒரு அருவருப்பாலாம் இருக்கு. ஆனாலும் இப்ப நீங்களும் நேரம் ஆசைப்படுறீங்க கொடுக்கறதுக்குன்றதுனால அவங்க ஆசைப்படுறாங்களா ஆசைப்படுறதுல ஆசைப்படுற மாதிரி சூழலை வச்சுக்குது. அதனால நீங்க கடனா தாங்க, அப்ப உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஆகிக்கும் அப்படின்ட்டு. அப்போ கடனா தாங்கன்னு சொல்லி அதை எடுத்து கடனா கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறது. இதுல வந்து உங்களுக்கு ஒரு மன்ஃபா ஒன்று கிடைக்குதா இல்லையா, நன்மை ஒன்று கிடைக்குதா இல்லையா. அந்த நன்மை என்னன்னு சொன்னா எவனும் கடன் தர மாட்டான். ஒரு வீட்டை யாராவது கடன் தருவானா கடன் தர மாட்டான். வீட்டை நீங்க கடனா வைத்துக் கொள்ளுங்கள் 20 வருடத்துக்கு மாசம் மாசமா தாங்கன்னு சொல்லி யாரும் சொல்ல போறது இல்லை. அப்ப அப்படி ஒரு வேலை இங்க செய்ய வைக்கிறதுன்றது பிழை. இது வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு வியாபாரமா உண்மையிலே நடந்தா பரவாயில்ல. அப்படி ஒரு வியாபாரம் நடக்குமான்னு பாருங்க நீங்க. அப்ப அது திருமணத்தாலதான் என்ன செய்யுது நடக்குது. உண்மையிலே அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தா ஓகே. மார்க்க ரீதியா எப்படி ஒரு சூழ்நிலைன்னா அவர் வந்து வீடு விற்கிறவர், மாமங்கார வீடு கட்டி என்ன செய்யறவர் விற்கிறவர், மருமகன்றதுனால என்ன செய்யறாரு ஒரு நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல என்ன செய்யறேன் இந்த வீட உங்களுக்கு விற்கிறேன் உண்மையா நடந்தா அது பரவாயில்ல. அவர் 20 வருஷம் உழைச்சதே இந்த வீட்டுக்கு தான், 20 வருஷம் உழைச்சதே இந்த வீட்டுக்கு தான். அந்த 20 வருஷம் உழைப்பு மூலமாக உனக்கு தான் இந்த மாதிரி கல்யாணம் முடிக்கிற மருமகனுக்கு கொடுக்கணும்ன்றதுதான் அவரோட சப்ஜெக்டாவே இருந்துச்சு. அடுத்த 20 வருஷம் என்ன செய்வார் அடுத்த மகளுக்கு உழைப்பாரு,
அதுக்கு பிறகு என்ன நோயாளியாக மாறுற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது. எத்தனையோ சகோதரர்கள் வெளிநாட்டில் பல வருடங்கள் இருந்துட்டு நான் கல்யாணம் முடிக்கலன்னா 35 வயசு அப்படின்றப்ப நம்ம வந்து சுபஹானல்லாஹ் சஹாபாக்கெல்லாம் 18 வயசில் முடிச்சாங்க அப்படின்ட்டு. சஹாபாக்கள் 18 வயசில் முடிக்கல தங்கச்சி மாதிரி சீதனம் இல்லை விளங்கிட்டா. இப்போ நான் இருக்கிற நிலைமை வந்து என்ன 4 சகோதரி இருக்குது. அப்போ நான் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் என்ன செய்ய வேண்டிய முடிக்க வேண்டியிருக்கின்ற நிலைமையில் அவன் இருக்கிறான். இந்த அநியாயத்துக்கெல்லாம் வந்து அன்பளிப்பாக கடனாக பெயிண்ட் அடிச்சு எடுக்கிறதுன்றதெல்லாம் ஒரு தவறான ஒரு அதை பார்க்குற சந்தர்ப்பத்திலேயே கேள்வி கேட்காமலே புரிந்து கொள்ள முடிந்த நடைமுறை. நம்ம அழுத்தமாக அதில் என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறோம். இன்னும் சில விஷயங்கள் என்னன்னு சொன்னால் அடுத்து என்ன சொல்லணும் அதே போல என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன சீதனத்தை எல்லாம் என்ன செஞ்சிரு சீதனமெல்லாம் வானான்னு சொல்லி முடிச்சிடுறது. தியாகமாக செஞ்சு முடிச்சிடுறது. தியாகமே அல்ல, அது கடமை. அவன் வந்து அது வானான்னு சொல்லி முடிக்கிறத யாரும் தியாகம்னு நினைக்க கூடாது. சுண்ணாவை கடைபிடிச்ச மார்க்கத்தை கடைபிடிச்ச நினைக்கணும். இவன்கிட்ட தியாக உணர்வு இருக்காதுல. நான் தியாகம் செஞ்சிட்டேன்னு தான் அவன் நினைக்கிறான். அதாவது எல்லாரும் களவெடுத்துட்டிக்கிறான்னு வைங்களேன், நான் களவெடுக்காம வைக்கிறேன், அது தியாகமா? பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் செஞ்சு எல்லாரும் அதை என்னது எரியிற வீட்டில் பிடுங்குவது லாபம் அப்படின்றது ஒன்று இருக்கு. எரிய வீட்டில் பிடுங்குவது லாபம். ஒரு ஊட எரிஞ்சிட்டீங்க, அப்போ டக்குன்னு ஒரு சைத்தான் போட்டுருவான், என்ன எரிஞ்சிட்டீங்க நம்ம பிடிங்கிட்டு போய்த்துருவோம், என்னது அநியாயம் தானே எல்லாரும் இறங்கிடுவான். இறங்கி தரத்துறதுன்னு எடுத்து அது உண்மையிலே என்ன செய்யணும்? அந்த வசனம் நல்லா தான் என்ன எரியிற வீட்டில் பிடுங்குற லாபம் எரிஞ்சு போகிறதை விட எடுத்து சந்தோஷம் தானே அப்படின்னு. எரியிற வீட்டில் காப்பாற்றுற லாபம் உண்டு. எடுத்து கொண்டு வச்சு அவனுக்கு ஓனருக்கு கொண்டு கொடுக்காம இவன் தூக்கிட்டு என்ன செஞ்சிடுறது பாஞ்சிடுறது. ஆக்சிடென்ட் நடந்தோடனே முதல்ல அவன்கிட்ட போட்டு தான் செக் பண்ணுறது. செக் பண்ணி எடுத்துட்டு அவர் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறது. இந்த மாதிரி அந்த ஒரு இடத்துல எரியிற வீட்டில் பிடுங்குற லாபம் உண்டு எடுக்கிற மாதிரி இவர் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, நான் எல்லாரும் பிடுங்கிட்டீங்களோ நான் பிடுங்கல, எல்லாரும் களவெடுத்துட்டீங்களோ நான் களவெடுக்கல, அது நீ மார்க்கத்தை பின்பற்றுன்னு சொல்லணும். தியாக லிஸ்ட் வந்துரு. இந்த தியாகம் லிஸ்ட் வந்து ஒரு மூளையில பதிஞ்சிக்கும். இவனுக்கு அந்த ஒவ்வொரு அந்த மனைவியுடைய செயல்பாட்டில் அவளை ஏதாவது முரம்பட்டா, எதிர்த்து பேசினா, அல்ல ஏதாவது கேள்வி கேட்டா, அல்லது சீதனம் வாங்கின பொம்பளை வந்து நல்லா அடக்கமாக வாழ்ந்துட்டிப்பான். சீதனம் கொடுத்தவர் சீதனம் கொடுக்காம முடிச்ச இவன் வந்து பெரிய அட்டகாசம் என்ன செஞ்சுப்பான், அந்த மனைவி எடுத்து பார்த்துட்டிப்பான். கம்பேர் பண்றது, அவன் சீதனம் கொடுத்தும் சஹாபி புள்ள மாதிரி வாழ்ந்துட்டீங்க. நீ வந்து சீதனம் கொடுக்காம இருந்து விளையிட்ட ஒரு ஜாகிலியத்து மாதிரி என்ன வாழ்ந்துட்டீங்க. நான் உன்னை இவ்வளோ தியாகம் செஞ்சு முடிச்சதுக்கு இப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறது இது பெரும் பாவம். ஏன் பெரும் பாவம் அப்படின்னா, நீ என்னதுக்கு இதை சொல்லி காட்டணும்? நீ செஞ்சது கடமையை, சரியா? கடமையை செஞ்சுட்டு அந்த கடமையை நீ சொல்லி காட்டணுன்ற அவசியம் உண்டு இல்லை. அடுத்தது என்னன்னா, திருமணம் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வார டைம்ல அவட்ட சொல்றது இப்படித்தான், நான் சீதனம் இல்லாமல் முடிச்சோம், உனக்கு தெரியும், எனக்கு சீதனம் என்றாலே பிடிக்காது, அதெல்லாம் உனக்கு தெரியும். அந்த ஒரு அணைப்பு ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையை நான் என்ன செஞ்சுக்கிறேன் அடைஞ்சிக்கிறேன். அது என்ன யூட்ரெயினில் பேத்து சீதனம் எடுக்கிற ஒரு டைப் மட்டும் வந்துரு. அதை சொல்லாமல் நீ பேத்து சீதனம் அப்படின்னு இல்லை, வீட்டில் போய் கேட்டு பாரு. அந்த வீட்டில் நாங்கள் கொஞ்சம் எரிப்புமான சும்மா தானே மூடித்தானே இருக்காது, அதை உனக்கண்டு வச்சது. அவரும் திருப்பி திருப்பி கேட்டுட்டு யார் வந்துறீங்கன்ட்டு போய் கேட்டு சில வேளை அதை கொடுத்துருப்பாங்க இன்னொரு சகோதரிக்கு. இவருக்கு பெரிய கவலையாக்கும், என்ன நம்ம வானான்னு சொன்ன போல தங்கச்சிக்கு கொடுத்து விட்டாங்களே அந்த வீட்டை சொல்லி அந்த ஒரு கவலை உள்ளத்துக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ தங்கச்சிக்கு வீட்டை கொடுத்தாங்க, சரியா? அப்போ அவங்களுக்கு கொடுத்து நினைக்கிறேன். நான் வானான்னு சொன்னது அவங்களுக்கு கொடுத்து நினைக்கிறேன். நான் வானான்னு சொன்ன நோக்கம் என்னன்னா, அவர் செய்யப்படாதுன்னு தான் நோக்கம். இப்போ தங்கச்சிக்கு கொடுத்து விட்டான், இப்போ எனக்கு இல்லை. அப்போ எனக்கு ஒரு அவர் மார்க்கத்தை பின்பற்ற டைமில் நான் மார்க்கத்தை பின்பற்றணும். அநியாயத்துக்கு அநியாயம் தான். இப்படி என்று இல்லாத ஒரு சிஸ்டத்தை எல்லாம் கொண்டு வந்து அந்த ஊடு அவன மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருக்கும். விளங்கிட்டா? ஊடு வந்து என்னது மைண்ட் செட்டில் இருந்துட்டு இந்த ஊடுன்னு இருந்துகிட்டே இருக்கும். ஊடு எடுக்க இயலாது என்று கன்ஃபார்மாக தெரிஞ்சா பணமாக மாறும், நகையாக மாறும். எடுத்துட்டு வான்னு சொல்றது ஃபர்ஸ்ட் அப்படிதான் அன்பாக ஆரம்பிக்கும். மனைவி வந்து அதெல்லாம் என்ன பேத்து என்ன கேட்டுட்டு இருக்கலன்னு சொல்லி அதான் அதுக்கு எனக்கு செருப்பால் அடிக்கணும். ஏன் நான் வானான்னு சொல்லி முடிச்சேன் பாரு, ஒரு 2 பவுன் நகை எடுத்து உனக்கு உதவி செய்யலாட்டி இதுக்கு எனக்கு என்ன பிரயோசனம்? சுபஹானல்லாஹ் இப்படி இவர் வந்து சுபஹானல்லாஹ் இன்னாலில்லாஹி வ ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் களவெடுக்கிறது. இப்படி என்ன ஃபுல்லாக சொல்லி என்ன திருப்பி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து என்ன செய்வாங்க, இருந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண் ஏலாம அங்கே போயிடுறது, அங்கே வேலா போய் அங்கே கேட்குறது. அப்போ அவங்க பெற்றோர்களே விதவிதமான இருப்பாங்க, 2-3 விதமாக இருப்பாங்க. சில பெற்றோர்கள் அதை ஒரு மரியாதை அணுகுவாங்க. மரியாதைன்னா சரி அவர் கேட்குறாரு, ஏதோ 2 பவுனாவது கொடுத்துருவோம் மகளுக்கு தானே அப்படின்னு சொல்கிறவங்க. இப்போ என்ன சொல்ல, அவர் தானே வானாண்டார், ஊரறிய வானாண்டு தனியாக எடுத்தா நான் கொடுக்கலன்ற பேரும் எனக்கு இருக்கு, அவர் வாங்கின பேர் அவருக்கு தனியாக இருக்கும். ஊரறிய வாங்கி தான் முடிஞ்சேன் ஏதாவது சொல்ல, மனைவி வந்து அதை வந்து என்ன வாப்ப வந்து அது வந்து விரும்பல அப்படி இப்படி ஏதாவது சொன்னா மாமனாருக்கு ஏச்சு என்ன சும்மா அப்படி இப்படி, அதாவது மாமனாருக்கு மேக்சிமமா என்ன சொல்ல முடியுமோ அவ்வளோ ஏச்சு, மாமிக்கு ஏச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இப்போ என்ன செய்யறது, சீதன் இது இல்லாமல் இங்கே வரக்கூடாது,
நகை இல்லாமல் நீ இந்த வீட்டில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு அவளுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறது. பார்த்தா 2-3 மாசமா வீட்டில் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை, அவள் அடங்குறது இல்லையா, அவள் கணவனை எதிர்த்து பேசுறதாம், இப்படியே என்னடான்னு பார்த்த கணவனை எதிர்த்து எதில் பேசிக்கிறான்னு. இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கே வேணும்னு அந்த மனுஷன் வீட்டை தந்துட்டு என்ன செஞ்சுப்பாரு, போயிப்பாரு. நீ வானான்னு சொல்லிட்டு 1வது 2வது 3வது 4வது வருஷங்கள்ல இப்படி நடந்து கொள்றதுன்றது உண்மையிலே மிகப்பெரிய அநியாயமான. எப்படித்தான் இந்த ஆண்கள் வந்து அந்த ஒரு கொடூரமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்களோ தெரிய, பொருளாதார தேவைன்றது அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருது, அது வந்துருது. அப்ப இது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு நடைமுறை. இந்த இடத்துல வந்து அந்த பெண்ணுக்கு தேவையான சொத்தை வானான்னு சொல்ற இவருக்கு உரிமை இல்லை. அப்ப மீராத் அடிப்படையில் அவங்க ஒரு சொத்து வரும், அதை வந்து அதுலேயும் இப்போ சீதனம் வானான்னு சொல்றவங்களுக்கு தெரியாம அதுலேயும் தலை விடுறது. ஒய்ஃப்ட நகையெல்லாம் கலட்டி எடுத்து மாமா கொடுத்துருது. அது உனக்கு யார் அந்த அது யார் இருந்தது, அவக்குள்ள அந்த நகையை அதெல்லாம் போட்டு கொடுக்கறது நீ என்ன வாங்கி ஆகிறேன். அவ இல்ல 2 சார் எல்லாம் கலட்டி எல்லாம் கொடுத்துட்டு வெளியே நான் நகையை கொடுத்துறேன் ஊர் ஃபுல்லா நகையை கொடுத்துறாரு. அந்த மாமக்காரரு ஐயோ என்னத்துக்கு இப்படி மான மரியாதை வாங்குறாருன்னு லெவல்லையும் நகையை கொடுத்துறேன், நான் நகையை கொடுத்துறேன் கல்யாணம் முடிச்ச முதல்ல அது போல தான் நகையை கொடுக்கணும் என்று எல்லாத்துலேயும் நகையை கொடுத்துறேன் ஊர் ஃபுல்லா. எனக்கு குடும்பத்துக்குள்ள தெரியுறது வேற, வெளியிலன்னா அந்த வைஃபுக்கே ஒரு வெக்க வார மாதிரி என்ன அந்த அந்த ஒரு உணர்வு ஏற்படுத்துறான். அந்த அதான் சொல்ற ஆண் வந்து அந்த கணக்கு பார்க்கறதுலாம் இருப்பாண்டு இந்த இதுல வெளியே கொடுத்துட்டேன்னு சொல்லிடுறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சொத்து ரீதியாக அவங்களுக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது. அவங்களோட உரிமையை அவங்க எடுக்க விட்டுறணும். மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆலோசனை சொல்றதோ, திருமணம் முடிச்ச பிறகு இப்படிதான் பிரிக்க போறோம் சொத்து, அவங்களோட இது பங்கு இருக்குது, அது அவங்களோட பேசிக்கங்கன்னு சொல்ல தேவை. ஒரு ஆலோசனை சொல்லி அவங்களோட என்ன செய்யுங்க, கொடுக்கல் வாங்கலை செஞ்சுக்கங்க. அப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் மார்க்கத்துல என்ன ஒரு பிழை இல்லை. ஆனா மறைமுகமாகவோ நேரடியாகவோ அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு அழுத்தம் கொடுக்கறது என்பது நீங்க இந்த மகரை பெருமதி இல்லாம ஆக்குறதுக்கான அடையாளம். ஏண்டா நீங்க ஒரு 50,000 மகர் கொடுத்திருப்பீங்க, அல்லது 1 லட்சம் மகரை கொடுத்திருப்பீங்க, அது 2 லட்சம் மகரை கொடுத்திருப்பீங்க. நீங்க புறவு கொடுக்குற அழுத்தத்தை பாத்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் என்ற அழுத்தத்தை நீங்க கொடுக்குறீங்க. அதே போல இவருக்கு நாம் சீதனம் கொடுக்கல என்ற மைண்ட் செட்டை இவர் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்படித்தான் அவர் கடை போட போறாரு, ஒரு வியாபாரம் இது ஒன்று கட்ட போறாரு, நாங்களே ஏதாவது பண்ணணுமே, சீதனம் கூட நாங்கள் கொடுக்கலையே, சீதனம் கூட கொடுக்கலையேன்னு மவுத்து வரைக்கும் சீதனம் கூட கொடுக்கலையே, அதனால ஒரு 5 லட்சம் என்னது, அதாவது நேரடியாக வாங்கினோட இவங்க கூட வாங்கிடுவான். அதை சொல்லி 5 லட்சம் பிசினஸுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிடுறது. இப்போ லொஸ்ட் ஆகிட்டாரு, அவர் இப்போ ஃபொரின் போகிறதுக்கிறார், நாங்கள் சீதனம் கொடுக்கலையே, அதனால அந்த விசா டிக்கெட் அந்த செலவுக்கு அதுக்கு ஒரு 5 லட்சம் வாங்கிடுறது. அங்கே இருந்து வேலை சரி வராமல் என்னது, இங்கே ஏதாவது கடன் வாங்கி போய் நாங்கள் சீதனம் கொடுக்கல தானே, அதனால அதையா நம்ம கொடுக்கணும் தானே என்று அவன் வாங்கின 10 லட்சம், இவன் வாங்கின 20 லட்சம். சரியா? எந்த லெவலுக்கு திருமணத்துக்குள்ள சீதனம் எடுக்காதவன் நடைமுறைப்படுத்துறது என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போல ஏதாவது ஒரு இடத்துல வந்து சீதனத்துக்கு எதிராக ஒரு பயான் நடத்தினவங்க திருப்பி கொடுங்கன்னு சொல்லி பயான் நடத்தி அதை ஒரு முன்மாதிரியா செய்ய வச்சாங்க. அங்கிருந்து நான் மகரை திருப்பி கொடுக்குற, சீதனத்தை திருப்பி கொடுக்குறேன், ஊட்ட திருப்பி கொடுக்குறேன், நிலத்தை திருப்பி கொடுக்குறேன்னு மேடையில் அறிவிச்சிருது. வீட்டுக்கு போய் திருப்பி கொடுக்குறது இல்லை, திருப்பி கொடுக்கறது மாமட்ட போறது. மாமா சொல்றது நீங்க திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டீங்க தானே, உங்களோட கடமை முடிஞ்சு, நான் உங்களோட பேர்ல எழுதிடுறேன், அது உங்களோட இஷ்டம், ஊட்ட வாங்கிடுறது. மேடையில திருப்பி கொடுத்தாச்சு. சரியா? இங்க வந்து அதே இடத்த அவர் என்ன செய்யறாரு, திருப்பி மாதிரியார் கேட்டா மாமா திருப்பி தந்துட்டாருன்றது. நீ திருப்பி கொடுத்த சில விஷயங்களை நீ வலுக்கட்டாயமா செய்ய வேண்டிய சூழல செஞ்சிடணும். ஏன் அது அந்த அந்த அது வந்து சட்ட ரீதியா கேள்வி கேட்க கூடாது. அவர் தந்த அவர் வைவோசா தந்த எடுக்கிற கூடாதா கூடுமானா நீ கேட்க இயலாது. ஏன்னா இருக்கிற சிச்சுவேஷன் உனக்கு நல்லா விளங்குது. 20 வருஷ காலம் 20 வருஷ காலம் அப்படி என்ன செஞ்சுக்கிறாரு, அவர் உழைச்சி இதுக்காக வேண்டி தந்திக்கிறான்னு நமக்கு விளங்குது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி நடந்து கொண்டது பெரிய இடத்தை நம்ம என்ன செய்யணும், அதுல நம்ம உணர்த்த வேண்டும். அப்ப இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த அதாவது நம்ம சீதனத்தில் விடுபட்ட ஒரு பகுதி, நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விடுபட்ட ஒரு பகுதி இது. ஹைரன். இப்ப இதுல அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனாதைகள விஷயத்துல இந்த பகுதி என்ன செஞ்சா சொன்னானதை பார்க்கிறோம். அதே நேரம் இந்த இதுல அடிப்படை மகருடைய அடிப்படை வந்து சூரத்துன் நிசால சொல்லப்படக்கூடிய அந்த அடிப்படையான வசனம் 4வது 5வது வசனம். அதுல பெண்கள் மகரை திருப்பி தரலாம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபைன் திப்னலக்கும் அன் ஷைஇன், ஒரு பகுதியை திருப்பி தர, 1 லட்சம் கொடுக்குறோம், நீங்க 20 வச்சுக்கோங்க, 30 வச்சுக்கோங்க, அல்லது கழிச்சு விடுறது. அவர் வந்து என்ன புறவு தாரண்ட மகர்ல வந்து அதை கழிச்சு விடுறது, இது வேண்டாம், ஒரு இந்த பகுதி என்ன செய்ய வேண்டாம் என்று கழித்து விடக்கூடிய ஒரு பகுதி என்ன செய்யும், அதுல இருக்கும். விரும்பினா கழிச்சுக்கலாம், அதை மனம் போது நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம் என்று விளங்குது. இது வந்து ஒரு தவறு கிடையாது. ரைட். அடுத்ததாக அல்லாஹு தஆலா இந்த மகரை திருப்பி வாங்குறது எவ்வளவு பெரும் பாவம் அப்படின்றத சொல்றான். சூரத்துன் நிசா 20-22. வ இன் அரத்தும் இஸ்திப்தால ஜௌஜின் மகான ஜௌஜின் வ ஆதைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரன் فلا تأخذوا منه شيئا أتأخذونه بهتانا وإثما مبينا. وإن أردتم استبدال زوج مكان زوج, நீங்க வந்து ஒரு மனைவியை தலாக் பண்ணிட்டு இன்னொரு மனைவி அந்த இடத்துக்கு நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா وآتيتم إحداهن قنطارا,
இல்ல அந்த வசனத்தை பாருங்க, இஸ்திப்தால ஜௌஜின் மக்கான ஜௌஜின், அந்த மனைவியின் இடத்துக்கு இன்னொருவரை நீங்கள் கொண்டு வர நினைத்தால், வஆதைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரன், அதெல்லாம் ஒருவருக்கு நீங்க ஒரு ஒரு பொற்குவியலை என்ன செஞ்சுக்கிறீங்க, மகரா வந்து கொடுத்துக்கிறீங்க, ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ, அதுல இருந்து ஒன்றையும் நீங்க எடுத்து விட வேண்டாம். டைவோர்ஸ் பண்ற டைம்ல கவலை வரும், கொடுத்த அமௌண்ட்டை நினைச்சு. ஒரு தோட்டத்தை கொடுத்துருப்பான், ஆர்வத்தில் ஒரு ஊட்ட கொடுத்துருப்பான், ஆர்வத்தில் நகையெல்லாம் அள்ளி எழுதி விட்டிருப்பான், எல்லாம் செஞ்ச பிறகு டைவோர்ஸ் என்று வந்த உடனேயே அந்த அமௌண்ட்டுக்கு சண்டை பிடிக்கணும்ன்ற ஒரு வெறி ஆணுக்கு என்ன செய்யும், உண்டாகும். அதை திருப்பி எப்படியாவது எடுத்துக்கொள்ளணும்ன்ற ஒரு வெறி ஆணுக்கு என்ன செய்யும், உண்டாகும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ, அதிலிருந்து எந்த ஒன்றையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். அத்தஅஹுதுனஹு புஹ்தானன் வ இஸ்மம் முபீனா, அத்தஅஹுதுனஹு புஹ்தானன் வ இஸ்மம் முபீனா, அதை நீங்கள் என்ன, அதை ஒரு பெரும் பாவமாக இருக்க, பெரும் ஒரு மோசடி செயலாக இருக்க நீங்கள் அதை எடுக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். وَكَيْفَ تَأْخُذُونَهُ وَقَدْ أَفْضَى بَعْضُكُمْ إِلَى بَعْضٍ وَأَخَذْنَ مِنْكُمْ مِيثَاقًا غَلِيظًا, எப்படி நீங்கள் அதை எடுக்கலாம், அது கொடுத்ததை நீங்க எப்படி எடுக்கலாம். وَقَدْ أَفْضَى بَعْضُكُمْ إِلَى بَعْضٍ, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்து விட்டீர்கள், ஒருவரோடு இணைந்து விட்டீர்கள். وَأَخَذْنَ مِنْكُمْ مِيثَاقًا غَلِيظًا, அவர்கள் உங்களிடமிருந்து ஒரு கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள். அப்படியில தான் நீங்க மகரை கொடுத்தீங்க. அந்த மகரை நீங்க எப்படி என்ன செய்வீங்க, திருப்பி எடுப்பீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். மகருடைய சட்டம் குர்ஆன்ல நிறைய அழுத்தமா சொல்லப்படுறத பார்க்கிறோம். கொடுங்க, மனமு வந்து கொடுங்க. அவங்க விரும்பி திருப்பி தந்தா நீங்க மனமு வந்து சாப்பிடுங்க. எல்லாம் மனமு வந்து வருது. அனாதை பிள்ளைகளுக்கு நீங்க முடிக்காம, அதாவது கொடுக்காம திருமணம் முடிக்க நினைக்கிறீங்கன்னு அதை விட்டுருங்க, அல்லது குறைக்கிறீங்கன்னு அதை விட்டுருங்க, வேற பெண்கள்ல திருமணம் முடிங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து மனைவியை விட்டு போட்டு இன்னொரு மனைவியை நீங்க அந்த இடத்துல எடுக்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா கொடுத்த மகரை என்ன செய்ய வேணாம், திருப்பி கொடுத்த மகரையே எடுக்க வேணாம்னு அல்லாஹ் தஆலா சொல்றா. செலவழிச்சதெல்லாம் எப்படி திருப்பி கேட்கறது, செலவழிச்சது எதை திருப்பி கேட்கலாம்னா ஒரு நட்பு ரீதியான இதுல நம்ம அவங்களோட பேர்ல எழுதிப்போம். நட்பு ரீதியான அந்த இடத்துல இப்போ ஒரு ஆளோட பேர்ல ஒரு இடத்த எழுதுறதுனால அது அவங்களுக்கு சொந்தமான மார்க்க ரீதியாக அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு மார்க்க ரீதியாக கொடுக்கறதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு. அவங்களுக்கு நான் சொந்தமா தந்துட்டேன் அப்படின்னு சில வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தை நடந்திருந்தா தான் அன்பளிப்பு நடந்ததுன்னு அர்த்தம். அப்படி இல்லாம நம்ம அதை என்ன செய்யலாது, எடுக்கிறது கூடாது. அப்போ சும்மா ஒரு நட்புக்காக பேர் எழுதி வச்சுக்கோ, உங்க பேரை நான் எழுதி வச்சுக்கிறேன், சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தா அதை திருப்பி என்ன செய்யலாம், எடுக்கலாமே தவிர செலவு கட்டு கொடுத்ததை அங்க இங்க போனது, மலேசியா டூர் போன ஞாபகம் வைக்கா, அந்த டூர் சொல்லி ஹாஃப் நீ தான் தரணும்னு சொல்லி அப்படி ஒரு திருப்பி எடுக்கிறது, அங்க போனது இங்க போனதெல்லாம் திருப்பி எடுக்கிறது, இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்கிறான். அதுவும் குறிப்பா கல்யாணம் அவசரமா முடிஞ்சா அது மாதிரி திருப்பி என்ன செய்வாங்க, எல்லாம் கேட்பாங்க. அன்பளிப்புகள் கொடுத்த ட்ரெஸ் அது இதெல்லாம் என்ன செய்யறது, எல்லாம் ரிட்டர்ன் வரும். கொடுக்கறது ரிட்டர்ன் எடுக்கக்குள்ள எல்லாம் அங்கிருந்து எல்லாம் ஒன்றுடாம கோவத்துல அவங்க இருக்கிற தும்பு தடி அது இது என்னத்தெல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் அனுப்பிடுறது, மேசை கட்டில் அது எல்லாத்தையும் அங்கே அனுப்பிடுறது. இப்படி ஒரு இதெல்லாம் என்ன செய்யும் நடக்கும். ஒரு ஆண் அந்த இடத்துல தாராளமா நடக்க நினைச்சா கூட அந்த குடும்பம் என்ன செய்யறது இல்லை, அதை விடக்கூடாது. ஒண்ணு இந்த மாதிரி செஞ்சவரை நம்ம விடக்கூடாது. இவர் அவங்க எல்லாம் என்னது அதை நடக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றது மகர செலவை திருப்பி எடுக்கவே இயலாது, செலவழிச்சதுகளை. இதுல மகர அல்லாஹ் தஆலா சொல்றேன் என்னது, அதாவது ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ, அங்கிருந்து எதையும் எடுக்க வேண்டாம், பொற்குவியலை கொடுத்தாலும். அப்படி எடுப்பது புஹ்தான் இஸ்முன் முபீன், திட்டத்தெளிவான பாவம், மிகப்பெரிய ஒரு அபாண்டம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அதை சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த இடத்துல வந்து எதை திருப்பி எடுக்கலாம் அப்படின்னா, செலவை திருப்பி எடுக்க இயலாது, மகர திருப்பி எடுக்க இயலாது. எதை திருப்பி எடுக்கலாம் அப்படின்னா, மகர திருப்பி எடுக்கலாம். இப்ப மனைவியாக வந்து டைவோர்ஸை கேட்டா, ஏன்னா இல்லைன்னா அது ஒரு வழியா பேத்துரும். திருமணம் முடிக்கிறது, ஒரு பொற்கோவில் எடுக்கிறது, ஆளை என்ன செஞ்சிரு விட்டுறது, அப்படியே பேத்துரு. அதுல வந்து அவங்க திருப்பி என்ன செய்யணும், அதை வந்து எடுக்கிறவங்க. இந்த காலத்துல நினைச்சா சில பொழுது அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லையே, பெண் அப்படியெல்லாம் பெண்ணுக்கு ஒரு திருமணம் நடக்குமான்னு இந்த காலத்துல யோசிக்கலாம். எல்லா காலத்துக்கும் வச்சு என்ன செய்யணும், நம்ம யோசிக்கணும். சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் எல்லாம் கொடுத்து முடிக்கிற இடத்துல எல்லாம் இது ஒரு வழியா என்ன செய்யலாம், மிச்சம் யூஸ் பண்ணலாம். ஒரு கூட கட்டிட்டாச்சு, ஆளை விட்டாச்சு, மரம் அடுத்தடுத்து அப்படி எடுத்து என்ன வீடு என்னது இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் என்னலாம் இதை வச்சு பண்ணிடலாம். அப்ப அதனால அதை திருப்பி கொடுத்து என்ன செய்யணும் ஆகணும் அப்படின்ற சட்டத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான பகுதி. இப்ப இந்த ரெண்டு அல்லாம எக்ரிமெண்ட் அடிப்படையில கொடுத்த விஷயங்களையும் அவைகளை நம்ம என்ன செய்யலாம், திருப்பி எடுத்துக் கொள்ளலாம். ரைட். அதே போல சூரா மும்தஹினால் அல்லாஹ் தஆலா 10வது வசனத்துல சொல்றான், வலா ஜுனாஹா அலைக்கும் அன் தன்கிஹுஹுன்ன இதா ஆதைதுமுஹுன்ன உஜூரஹுன்ன, நீங்கள் மகரை உஜூரன் கூலியை அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களுடைய உஜ்ரா அதாவது கூலியை மகரை நீங்கள் கொடுத்து விட்டால் அவர்களை முடிப்பதில் உங்களுக்கு என்ன தடை இல்லை அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான். அதே போல குர்ஆன்ல இந்த மகர் சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் தஆலா அதாவது சில டைம்ல மகர் இல்லாம மகர் சொல்லாம கல்யாணம் நடந்துரும். ஒரு மகர் ஒன்று தாரு, இவங்களும் மகரை தீர்மானிக்கல, அவங்களும் மகரை என்ன செய்யல தீர்மானிக்கல, கல்யாணம் நடந்தாச்சு. கல்யாணம் நடந்து அடுத்த நாள் தலாக்.
மகர் தீர்மானிக்கல. அதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது திருமணத்துல மகர் என்ற சப்ஜெக்ட் அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துலயும் என்ன செய்யல, விடவே இல்லை. அதாவது எப்படி சொல்ல, லா ஜுனாஹ அலைக்கும் இன் தல்லக்துமுன் நிசா, பெண்களை நீங்கள் தலாக் பண்ணிவிட்டால் உங்கள் மீது குற்றம் இல்லை. மாலம் தமஸ்ஸூஹுன்ன அவ் தஃரிது லஹுன்ன ஃபரீதா, நீங்க மகர் சொல்லாமலே கல்யாணம் நடந்துட்டு மகரோடு கொடுக்கிறது ஆனா மகர் சொல்லப்படலை, அல்லது அவர்களோடு சேருவதற்கு முன்னால நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, விவாகரத்து பண்ணிட்டீங்க. ரெண்டு விஷயம், ஒன்று அவங்களோட சேரல விவாகரத்து பண்ணிட்டீங்க, அல்லது மகர் கொடுக்கல விவாகரத்து பண்ணிட்டீங்க. சேர்ந்த பிறகு மகர் கொடுக்கல, சேர முந்தி மகர் கொடுக்கல, ரெண்டும் வரும் மேலே. ரெண்டு அம்சத்தையும் நல்லா பேசுறான். இல்லை நீங்க அவர்களை அதாவது சேர முன்னால நீங்க விவாகரத்து பண்றதுலையும் உங்கள் மீது குற்றமில்லை. மகர சொல்லாம நீங்க கல்யாணம் முடிச்சிருந்து அப்படி நீங்க விவாகரத்து பண்ணுவதிலும் உங்களுக்கு குற்றமில்லை. மகர சொல்லலையே ஆனால் விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படி மகர சொல்லாத நிலை ரெண்டு இருக்கு, சேர்ந்த நிலை சேராத நிலை, எப்படியும் உங்கள் மீது குற்றம் இல்லை. வமத்திஉஹுன் அலல் மூஸிஇ கதருஹு வஅலல் முக்திரி கதருஹு மதாஅம் பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முஹ்ஸினீன். இதை வந்து நமது வழக்கில் வந்து மத்தா ஆண்டுவாங்க, இலங்கை வழக்கில் மத்தா கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. டைவோர்ஸ் அப்படி நடந்துட்டா மத்தியுஹுன்ன ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்துருங்கன்ற அல்லாஹ் தஆலா. நீங்க விவாகரத்து பண்ணிட்டீங்க, அமௌண்ட் ஒன்று கொடுத்துரு. இதே இந்துக்கள் வந்து ஜீவனாம்சம் என்ன செய்வாங்க, மந்த்லி கொடுக்குறது. விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு செலவு கொடுத்து கிடைப்பாங்க மந்த்லி, பிள்ளை இருக்காது ஒன்றும் இருக்காது, இவர் கட்டாயம் என்ன சொன்ன ஜீவனாம்சம் கொடுத்துருக்கணும். அது பிள்ளை இஸ்லாம் வந்து மத்தா ஒரு அமௌண்ட் என்ன செஞ்சிருது, அப்படி கொடுத்துரு. இந்த ஒரு அமௌண்ட் அது யார் யாருக்கு எப்படின்னா அலல் மூஸிஇ கதருஹு, வசதி அலல் மூஸி அடா விசாலமாக உள்ளவருக்கு கதருஹு, அவருடைய இதுக்கு ஏற்ப என்ன செய்யணும், ஒரு அளவு கொடுக்கணும். வஅலல் முக்திரி கதருஹு, வசதி இல்லாதவர் அவருடைய அமௌண்ட்டுக்கு ஏற்ப அவர் கொடுக்க வேண்டும். மதாஅம் பில் மஅரூஃப், முறையான ஒரு கொடையாக கொடுக்க வேண்டும். ஹக்கன் அலல் முஹ்ஸினீன், நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு இது கடமையாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வைன் தல்லக்துமுஹுன்ன மின் கப்லி அன் தமஸ்ஸூஹுன்ன வகத் ஃபரல்தும் லஹுன்ன ஃபரீதா, நீங்க உறவில் ஈடுபடுவதற்கு முன்னால விவாகரத்து பண்ணிட்டீங்க, மகர சொல்லி கொடுக்கல, மகர சொல்லி இருந்தீங்க, பொறவு தாரேன் அப்படின்னு சொல்லி அல் மஹர் அல் முஅஜ்ஜல் அப்படின்னு சொல்லுவாங்க. முஅஜ்ஜல்னா காலம் போடப்பட்ட மகர். மகர் சொல்லிக்கிறீங்க, அவங்கள நீங்க அத உறவுல சேருவதற்கு முன்னால தலாக் பண்ணிட்டீங்கன்னா ஃபனிஸ்ஃபு மா ஃபரல்தும், நீங்க சொன்ன மகர்ல அரவாசி கொடுங்கன்றால. சேரலையே அவன் நீங்க சொன்ன மகர்ல அரவாசி கொடுங்க. கல்யாணத்துக்குன்னு நீங்க சொன்ன மகர்ல 10 லட்சம் சொல்லிட்டீங்க, சேர முந்தி டைவோர்ஸ் பண்ணிட்டீங்க, 5 லட்சத்தை கொடுங்கன்றால. 5 லட்சத்தை கொடுங்கன்றா. ஒண்ணுமே இல்லை, வெறும் அக்குதனிக்காக தான் பண்ணது, அது பேரை கெடுத்துட்டாய் தானே. கல்யாணம் முடிஞ்சுது, டைவோர்ஸ் ஆயிட்டுன்னா அந்த பெண்ணுடைய அந்த இது கொஞ்சம் குறையும், உனக்கும் குறையும் தான். ஆனா நீ தாலிப், நீ தேடி போறவர், அவளுக்கு நிறைய என்ன செய்யும், அது குறையும். அந்த பாதிப்புக்காக வேண்டியும் இருக்கலாம். நீ சொல்ற மகர்ல அரவாசை நீ என்ன செஞ்சு கொடுத்துரு. இல்லா ஐயஃபூன அவ் யஃபுவல்லதி பியதிஹி உக்தத்துன் நிகாஹ், அவர்கள் மன்னித்தால் அல்லது யாருடைய கையிலே இந்த அக்து நிகாஹ் இருக்கிறதோ, இதுல தஃப்சீர் பிரச்சனை இருக்குது. யாருடைய கையிலே அக்து நிகாஹ் இருக்கிறோன கணவனை குறிக்குதா வலியை குறிக்குதான்னு விளங்கிட்டா, இது வந்து வலியை குறிக்கிறன்றதா மிக பொருத்தமாக இருக்கிறது. அவர் அதை மன்னித்து விட்டால் அது வேற. வஅன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா, நீங்கள் விட்டு கொடுப்பது தான் தக்வாவுக்கு மிகவும் நெருக்கமானது. யார் விட்டு கொடுப்பது தக்வாவுக்கு மிகவும் நெருக்கமானதுன்னா கணவர். நீங்க அதை விட்டுருங்க, அவங்களுக்கு அதான் மிகவும் அதாவது நெருக்கமானது. வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே உள்ள சிறப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதாவது மறந்து விட. ஆண் பெண் அதுல வந்து ஆணுக்கு ஒரு சிறப்பு, அதை மறந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ் பிமா தஅமலூன பஸீர். இந்த வசனத்துல வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் வருது. யாஃபூன, யாஃபு, தாஃபு, இதுல நிறைய கருத்து முறைப்பாடு. மன்னித்தல் யாரை குறிக்கும், விட்டு கொடுத்தல் யாரை குறிக்கும், வலியை குறிக்குமா, பெண்ணை குறிக்குமா, இவரை குறிக்குமா, அந்த கருத்து முறைப்பாடு. அதுக்குள்ள நான் வரல. நம்ம வந்து எப்படி விளைக்கணும்னா, இதுல வந்து விட்டுறது சிறப்பு, அவங்க எடுத்துடட்டும் அப்படின்னு விட்டுறது சிறப்பு, முழுசாவே கொடுத்துடுறது. மகர்ல ஹாஃபல்ல வேணா முழுசாவே கொடுத்துடுற சிறப்பு அப்படின்னு விளங்கலாம். அல்லது அவரை வச்சுக்கணும்னா நீங்க அது வானான்னு சொல்லி என்ன விட்டுறது நல்லது, ஏன்னா வாழ்க்கையோடு நடக்கல, அதுவும் விளங்கலாம். எல்லா மாதிரி என்ன செய்யலாம், இது விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன்னிப்புன்ற உணர்வை பத்தி இதுல அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா சட்டம் என்னன்னா ஹாஃப் என்ன செய்யணும், நீங்க சேர இல்லாது விட்டாலும் கூட ஹாஃப் என்ன செய்யணும், நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இங்க என்ன செய்யறான்னா மகரை பத்தி என்ன எல்லா இடத்துலயும் அழுத்தமா பேசக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு அப்படியே சீதனத்தை நீங்க கொண்டு வச்சீங்கன்னா இந்த ஹாஃப் கொடுக்கறது, ஃபுல் கொடுக்கறது, மகர் கொடுக்கறது அப்படியே ஒரு சைடு போயிடும். ஏன்னா இது 50 லட்சம் பண்றீங்க கூட, அது 2 லட்சம் அடிக்கிற அது ஒரு விஷயமே இல்லைன்ற லெவலுக்கு என்ன செஞ்சிடும் ஆகிரும். மகரை வந்து செல்லா காசாக ஆக்கக்கூடிய நிலைமையாக அதை என்ன செய்யும் இருக்கும். எனவே இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை மிக தெளிவாக என்ன சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக என்னன்னா
அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் புகாரில 2137வது இலக்கம், அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் தமனில் கல்ப், நாய் வியாபாரத்தை செஞ்சு கூலி எடுப்பு அதனுடைய பணத்தை கிரயத்தை எடுப்பதை ஹராமாக்கினார்கள். மஹரில் பகி, விபச்சாரியுடைய மகரை என்ன செஞ்ச ஹராமாக்கினார்கள். வஹுல்வானில் காஹின், அதே போல குறிகாரன் குறிபார்த்து விட்டு எடுக்கக்கூடிய அந்த பணம் அதை ஹராமாக்கினார்கள் என்று வருது. இது அந்த செய்தி வருதுனால அதை என்ன செஞ்சேன் சொல்லிக்கிறேன், ஏற்கனவே இதை சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது சஹாபாக்கள் குர்ஆனை சேர்ந்து மஹரோட சம்பந்தப்பட்ட சில செய்திகளை பாருங்க. இப்போ குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி சூரா கஸஸ் 27 அதாவது இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஒதுங்குறாங்களே மதியன், அதுல கால இன்னி உரிது அன் உன்கிஹக, உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைக்க விரும்புகிறேன் அப்படின்னா இவர் வழி, இவர் திருமணம் முடிச்சு வைக்க விரும்புகிறாரு. இஹ்தபினதைய ஹாத்தைன், இந்த 2 எனது மகள்மார்கள்ல ஒருவரை நான் திருமணம் முடித்து வைக்க விரும்புகிறேன். அலா அன் தஜுரனி, எதுக்காகனா அது மகர். அலா அன் தஜுர், நீங்க எனக்கு கூலிக்கு வேலை செய்யணும். தமானியா ஹிஜஜ், ஹஜ்ஜன்னா ஒரு வருடம், சரியா, ஹிஜஜ்னா பல வருடங்கள், 8 வருடங்கள் என்ன நீங்க வேலை செய்யணும். ஃபைன் அத்மம் தஅஷ்ரன், நீங்க 10 வருடம் வேலை செஞ்சீங்கன்னா ஃபமின் இந்திக், அது உங்களோட புறத்துலேருந்து நீங்க எனக்கு செய்யறது 2 வருஷம் கூடுதலா செய்யறது என்று சொல்லிட்டு, வமா உரிது அன் அஷுக்க அலைக், உங்களுக்கு நான் சிரமத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன், நீங்கள் என்னை நல்லவர்களில் ஒருவராக காண்பீர்கள். இதில் ஒரு கேள்வி வரலாம், 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்று வருது, அது என்ன? உண்மையிலே அவருக்கு கஷ்டப்படுத்த விரும்பலைன்னா அவரை இவர் வச்சுக்கிறாரு. யாரு? கூலிக்கு இவர் அபயம் தேடி வந்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, போறதுக்கு இடம் இல்லை, வாரத்துக்கு இடம் இல்லை. அந்த பொறுப்பெல்லாம் யார் எடுத்து செய்ய போறாரு? இவர் தான் எடுத்து செய்ய போறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செய்யறாரு? எடுத்து செய்ய போறாரு. இந்த மகர் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் திருமணம் முடிச்சாருன்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் 8 வருஷத்தையும் வேலை செஞ்சு முடிச்சுட்டு தான் திருமணம் முடிச்சாருன்னு அர்த்தம் இல்லை. உடனேயும் என்ன செஞ்சிருக்கலாம், இந்த திருமணம் முடிச்சுக்கலாம். மகர் பிந்தி என்ன கொடுக்குற மாதிரி 8 வருஷம் வேலை செய்யற நிபந்தனை. அதுக்கு பிறகு தான் இங்கிருந்து என்ன செய்யணும், அவர் அழைச்சிட்டு போகணும் என்ற அடிப்படையில் இதை நடந்திருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த 8 வருஷம் முடியங்காட்டி தான் வெயிட் பண்ணான்னு அர்த்தமும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சேஃபாக பாதுகாப்பாக அந்த காலம் போறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கலாம், அங்க ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். அது சிரமத்தை ஏற்படுத்த விரும்பலைன்னா அதுக்கு பிறகு நீங்க 8க்கு பிறகு போனாலும் ஓகே, 10 வருஷத்துக்கு பிறகு போனாலும் நீங்க ஓகே அப்படி என்று சொல்லி என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு நீங்க முடிவெடுத்துக்கோங்க. மற்றபடி மகருக்கு நீங்க என்ன செய்யணும், வேலை செய்யணும் என்ற அடிப்படையில் இது என்ன செய்து சொல்லப்படுறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் போன பிறகு அந்த இடத்த விட்டு போன பிறகு ஒரு பெண் தான் இருப்பான், தந்தையை பார்க்கறதுக்கு ஒரு பெண் தான் இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மனைவி கூட்டிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்கன்னு நான் குர்ஆன்ல என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல மகராக கூலிக்கு வேலை செய்யறது என்ன செஞ்சீங்க சொல்லப்பட்டிருக்கு. 5 வருஷம் வேலை செய்யறது, 6 வருஷம் வேலை செய்யறது, 8 வருஷம் வேலை செய்யறது நம்ம என்ன செய்யலாம், அது நமது உடல் உழைப்பை மகராக கொடுக்கலாம் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக என்னன்னா, சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி, தோட்டம் வழங்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே பார்த்த ஹதீஸ் என்ன, சாபித் இப்னு கைஸுடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ் அன்கிம் வலா சாபித் ஃபீ தீனின் வலா குலுக், உன மார்க்கத்தையோ அக்லாக்கையோ நான் குறை சொல்லல. இன்னி இல்லா அன்னி அகாஃபுல் குஃபர், நான் குஃபர் செய்வதை பயப்படுறேன். அதாவது கணவனுக்கு நிராகரிப்பாக நடந்து கொள்வேன் என்று பயப்படுகிறேன். அதனால என்ன எனக்கு அவர் வேண்டாம் அப்படின்றாங்க. இதை நான் பார்த்த ஹதீஸ் ஏற்கனவே விரிவாக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபதருத்தீன் அலி ஹதீகத, தோட்டத்தை திருப்பி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறார். ஹதீகான்னு சொல்ற வெறும் பாலைவனமா இருக்கிற தோட்டம், ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்கக்கூடிய இடம். ஃபகாலத் நாம், நான் தோட்டத்தை என்ன செய்றேன் திருப்பி கொடுக்கிறேன் என்றார். ஃபரத்தத் அலைஹி வஅமரஹு ஃபஃபாரகஹா, என்ன திருப்பி கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இவரை விட்டுருங்க, தலாக் பண்ணிருங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிரிஞ்சான்னு வருது. இதுல தோட்டம் ஒன்று என்ன செஞ்சீங்க, மஹரா கொடுக்கப்பட்டீங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல மோதிர மஹரா கொடுக்கப்படுற மாதிரியான செய்திகள், குர்ஆன் ஓதி கொடுத்து மஹர் கொடுக்கிற மாதிரியான செய்திகள் அதே போல தோட்டம் என்ன செஞ்சீங்க மஹரான செய்தி, மஹரா கொடுக்கப்பட்டது வந்திருக்கு. அதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். பெரும் அமௌண்ட் ஒன்று கொடுக்கிறது பிழை அல்ல, பெரும் அமௌண்ட் ஒன்று கொடுக்கிறது பிழை அல்ல. சுனன் அபீதாவுதுல 2107வது இலக்கத்துல வரக்கூடிய செய்தி. இந்த செய்தி ஒரு வரலாற்றுக்காக நம்ம எடுத்துக்கலாம். என்னுடைய தரங்கள்லயும் சில பிரச்சனைகள் என்ன செய்தி இருக்குது. என்னன்னு சொன்னால், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க, அபிசீனியால இருக்கிறாங்க, எத்தியோப்பியா எரித்ரியான்னு சொல்ற அந்த இடத்துல இருக்கிறாங்க. கான தஹ்த உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸைனப் பின்த் ஜஹ்ஷுடைய சகோதரர் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ், ரைட்டா? அந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷுடைய தாய் யாரு, ஜஹ்ஷுடைய தாய் உமைமா, சரியா, அவங்க தான் தாய். அப்போ உமைமான்னு சொல்றவங்க என்ன, உமைமா பின்து அப்துல் முத்தலிப், ரைட்டா, அப்துல் முத்தலிபுடைய மகள். அப்போ இந்த உமைமாவுடைய பேரை தான் உபைதுல்லா, ஸைனப் பின்த் ஜஹஷ். அப்ப ஸைனப் பின்த் ஜஹஷ் என்ன செஞ்சுக்கிறாங்க,
இந்த உம்மு ஹபீபா பின்த் ஜஹ்ஷ் வந்து உம்மு ஹபீபா பின்த் அபி சுஃபியான் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, முடிச்சிருந்தாங்க. அப்போ உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷ் வந்து மௌத்தாகிறார். அவர் முர்த்ததா மௌத்தாயினாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது கிறிஸ்தவ மதத்துக்கு மாதிரி. அது பிழையான, நேரடி ஆதாரபூர்வமான ஒரு செய்தி ஒன்று இல்லை. அவர் அங்கே மரணிச்சிடுறாரு, உம்மு ஹபீபாவை முடிச்சிருந்த நிலைமையில மரணிச்சிடுறாரு. இப்போ அதுக்கு பின்னால நஜ்ஜாசி மன்னன் வந்து என்ன, அதாவது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா வந்து முடிச்சு வைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூதாவுதுல வருது. நஜ்ஜாசி மன்னன் வந்து அப்படின்னா அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவோ அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் கூட அவர் தானே வழி அங்க, அதாவது ஆட்சியாளராகிறார். ஆட்சியாளராக வார சந்தர்ப்பத்தில் அவர் என்ன அந்த இடத்துல முடிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இவங்க அந்த பாதுகாப்புல இருக்கிறாங்க. அப்ப நஜ்ஜாசி மன்னன் தன் பக்கத்தில் இருந்து ரசூலுல்லாஹ்களுக்கு சார்பாக 4000 திர்ஹம் கொடுத்ததா வருது. அபூதாவுதுல இருந்து செய்தி 4000 திர்ஹம் கொடுத்ததா வருது. 4000 தான் வருது. ஆனா 4000 மதீனாவோடு சம்பந்தப்பட்டதுல 4000, 5000, 3000, 2000 வந்தா அதை தீனாரா திர்ஹமான்னு கேட்டா என்ன சொல்லணும், திர்ஹம் தான். தீனார் அங்க பெரிய புழக்கத்துல வரிசையில இருக்கல, இருந்ததுக்கு மிக புழக்கத்துல மதீனால என்ன செய்யல, அதிகமா இருக்கல, திர்ஹம் தான். அதே போல அந்த உம்மு ஹபீபாவை அங்க இருந்து ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா அவரோட அனுப்பி வைக்கிறார். யாரு, நஜ்ஜாசி மன்னன் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனுப்பி வைத்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி அபூதாவுதுல வரக்கூடிய ஒரு செய்தி. இதோடைய தரங்கள்ல சில பிரச்சனைகள் வரலாற்றுல முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்திகள் இது உண்டு. அப்ப இந்த இடத்துல 4000 திர்ஹம் மஹர் கொடுக்கப்பட்டதை நம்ம இதுல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவிக்கு எவ்வளவு மஹர் கொடுத்தாங்கன்ற செய்தி அடுத்ததா பாருங்க. இதுல 4000 திர்ஹம் கொடுக்கப்பட்டது யார் பக்கத்துல இருந்து, மன்னன் சைட்ல, நஜ்ஜாசி மன்னன் சைட்ல இருந்து. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அதாவது அபூ சலமா சொல்றாரு. அபூ சலமா யாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய மகன். அபூ சலமா சொல்றாரு, சஅல்து ஆயிஷா தஸௌஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சலமா மிக முக்கியமான, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பாளர்கள் ஒருவர் அபூ சலமா இப்னு அப்துல் ரஹ்மான். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டேன், கம் கான சதாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட மஹர் எவ்வளவு இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வோட மஹர் எவ்வளவு இருந்துச்சு. காலத் கான சதாக்குஹு லி அஸ்வாஜி, அவருடைய மனைவிமார்களுக்கு அவங்களோட மஹர் 12 ஊகியத்தன் வ நஷ்ஷன். 12 12, 12 ஊகியாவும் நஷ்ஷாவும் இருந்தது அப்படின்றாங்க. அப்ப காலத் அதத்ரி மன் நஷ், நஷ்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறார். குல்துலா, அவர் சொல்றாரு தெரியாது. அப்போ ரசூலுல்லாஹ் மரணிச்சு கொஞ்ச காலத்திலேயே சில நடைமுறை இல்லாம போயிருது. இப்ப நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு உனக்கு தெரியுமா சதமண்டா என்னன்னு தெரியுமான்னு கேட்டு பாருங்க. சதமண்டா என்ன தெரியாது. அந்த சில வேளை கிரிக்கெட்ல ஃபுட்பால்கள்ல கிரிக்கெட்ல இத்தனை சதம் அடித்தார் அப்படி என்று சொல்லி வேணும்னா வருமே தவிர நாணயத்துல சதம் வைக்கிறது நிறைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது. அப்படி என்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டு இலங்கை வேலை மேல சதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த சதம் என்றது தமிழ் முக்கியமான ஒரு சொற்கள் உண்டு. ஆனா அது இன்னைக்கு சதம் என்றது ஒரு 100 சதம் வணங்கிட்டா இந்த இந்த இது இல்லாம போயிட்டு. அப்ப இந்த இடத்துல குறிப்பிட்ட வருஷம் சொன்னா 20-30 வருஷத்துக்குள்ள காண அது. அப்போ அதுக்குள்ள நம்ம காணாம போற நிலைமைன்னா அந்த மாதிரி நஷ்டம் என்ன செஞ்சுட்டு அங்க காணாம. நஷ்டம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறான். தெரியாண்டா. இப்போ ஊக்கியான்னு சொன்னோன்னே அது அரைவாசிக்கு நஷ்டன்னு சொல்லுவாங்கன்றான். அது அரைவாசிக்கு நஷ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா ஊக்கியாண்டா என்ன, 40 திர்ஹம். ஒரு ஊக்கியா அப்படின்னு சொல்றது 40 வெள்ளிக்காசுக்கு அமௌண்ட்டுக்கு சொல்றதான் ஒரு. அப்ப இந்த இடத்துல 400ன்னு வந்துடும். 10 400ன்னு வந்துடும். 12 480ன்னு வந்துடும். 480. நஷ்ன்றது ஒரு ஊக்கியால அரைவாசன்னா மொத்தம் எத்தனை 500 ஆயிரும். 500 திர்ஹம் ஆயிரும். 12 வந்து 480, 10 வந்து 400, 12 வந்து 480, நஷ் வந்து அரைவாசன்னு சொன்னா 20. அப்ப அது என்ன மொத்தமாக 500. ஃபதில்க 500 திர்ஹம், அது மொத்தமா 500 திர்ஹம். ஆயிஷா சொல்றாங்க மொத்தமா 500 திர்ஹம். ஃபஹாதா சதாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஅஸ்வாஜி, இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு கொடுத்த மஹர். அங்க 4000 உம்மு ஹபீபா ரிவாயத். இப்ப சில வேளை அந்த ரிவாயத் இன்னும் பலகீனம் சொல்றதுக்கு இது ஒரு ஆதாரமா என்ன செய்யலாம் சொன்னா. ஏன்னா ஆயிஷா 500 திர்ஹம் தான் மஹர்ன்றாங்க. அப்ப உம்மு ஹபீபாவை தவிர ஆயிஷா என்ன செய்யல சொல்லல, சொல்றதெல்லாம் பிற்காலத்துல. அப்ப இதை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரமா என்ன செய்வாங்க, அதை பலகீனப்படுத்துறதுக்கு ஏற்கனவே ஒரு குழப்பம் இருக்கிறதுல வைப்பாங்க. சில வேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா இதை சொல்ற சந்தர்ப்பத்துல இந்த செய்தி அவங்களுக்கு தெரியாம கூட என்ன செஞ்சிருக்கேன் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு மஹர் கொடுத்தாங்கன்றது தெரியாம இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அல்லாஹு ஆலம். இந்த அடிப்படையில அதாவது ஒரு திர்ஹம் அப்படி என்று சொல்றது 2.975, 2.975. அப்போ 2.975 தான் ஒரு, அதாவது கிரேம். அந்த கிரேம் வரும் ஒரு திர்ஹம். அந்த அதாவது 2.975 கிராம் வரும். கிட்டத்தட்ட 3, சரியா சொல்றேன்னா 2.975 ஒரு திர்ஹம். அப்படின்னா மொத்தமா எதுல வருதுன்னா 1487.5, ரைட்டா? அதாவது 1487.5 கிராம்.
மொத்த கிராம் இந்த 500க்கும் அவ்வளவு வருது. அப்போ ஒரு கிராம் எவ்வளவு டாலர் போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமா டாலர் எவ்வளவு போகுது பாத்தீங்கன்னு சொன்னா 396 போகுது. நம்ம இப்ப பார்த்ததுல 405 403 மாதிரி வந்துச்சு. ஒரு 400 வைங்க, $400 தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகராக இருந்துச்சு. அப்போ $400 தானே மகராக இருந்துச்சு, நம்மள 4-5 லட்சம் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்க கூடாது. ஏண்டா நம்ம இப்போ சும்மா இந்த பண பெருமதியிலேயே நம்ம எடுத்துட்டு போங்களேன், இந்த பேப்பர் பெருமதியில நம்ம பிந்தி போனோம்னா 1980கள் எல்லாம் $500 மகர் கொடுத்துருப்பாங்களா கூட டவுட்டு தான். ஏண்டா அன்னைக்கு 100, 200, 300 நிலம் வாங்கிக்கிறோம், 100, 200, 300 நிலம் வாங்கிக்க கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல 500 பெருசுதான், 1000 பெருசுதான். தீர்க்கத்துல இந்த மாற்றம் நடந்துதான் இருக்கு. இன்றைக்கு வந்து நம்ம அதாவது ஒரு 3 திர்ஹம் 2 திர்ஹத்துல போய் ஆடு வாங்கலுமா அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 ரியால் ஆடு வாங்கலுமா, வாங்கவே இயலாது. அப்ப ஆடு வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆடு ஒரு நைமி ஆடு ஒன்று நல்லா வாங்கணும்னா ஒரு அட்லீஸ்ட் சவுதி சொல்லணும்னா ஒரு 400, 500, 600, 700 எல்லாம் என்ன செய்யுது போகக்கூடிய அளவிலான விலை போகுது என்ன ரியால். அந்த மாதிரியான ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தானே. அப்ப அந்த மாதிரி ஆடு வாங்குறதுக்கு ஒரு அந்த மாதிரி 400, 500 அப்படி போகுதுன்னு சொன்னா 1000க்கு வாங்குறதுக்கு இருக்கு. சாதாரண ஆடு உண்டு ஒரு 400, 500 என்ன செஞ்சிரு போயிரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னா அந்த காலத்தை எப்படி கொண்டு வந்து இந்த காலத்துல என்ன செய்யுது ஒப்பிடுறது. இன்றைக்கு தேவைகளும் சூழ்நிலைகளும் விலைவாசிகளும் அதிகரிச்சு பேப்பர் தாளானே அதிகரிக்கும், கால ஓட்டத்துக்கும் என்ன செய்யும் அதிகரிக்கும். வெறுமனே பேப்பர் தாள் என்பதனால மட்டும் அது எஃபெக்ட் ஆகாது, கால ஓட்டத்திலே மகர் என்ன செய்யும் மாறி வரும். அதனால ரசூலுல்லாஹ்வோட காலத்தை ஒப்பிடுறா எப்படி ஒப்பிடணும், இந்த 500 திர்ஹத்துல என்னெல்லாம் செஞ்சாங்க, 500 திர்ஹத்துல ரசூலுல்லாஹ்வோட காலத்துல என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்தா நிலம் வாங்கிக்கிறாங்க, விளங்கிட்டா, ஆட்டு மந்தைகள் என்ன செஞ்சுக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி அமௌண்ட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன அது விளங்கிடும், இது வந்து என்ன பிழை அப்படின்னு சொல்லி. அதே போல 595 கிராம் இருந்தா ஜகாத்து கடமையாகும். வெள்ளி வந்து 595 கிராம் இருந்தா ஜகாத்து கடமையாகும். இது ஜகாத்து கடமையாகிற அமௌண்ட் எல்லாம் என்ன செய்து தாண்டி போகக்கூடிய இதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யணும், அந்த அளவை நம்ம அதை புரிஞ்சு கொண்ட சந்தர்ப்பத்துல இதைத்தான் நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு. அப்ப அதுக்கு நம்ம ஒரு பகுதி பார்க்கறதா இருந்தா ரசூலுல்லாஹ்வோட காலத்துல வந்து இந்த வெள்ளி நாணயங்களை போட்டு ரசூல் அந்த பணமாற்றம் அதாவது பண்ட மாற்றம் பணத்துடைய பெருமதி சம்பந்தமான ஒரு ஹிஸ்டரி நம்ம படிச்சோம்னா நிறைய செய்திகள் அது சம்பந்தமா என்ன செய்யுது, திர்ஹம், தீனாரு, இந்த நஷ், ஊக்கியா, அதே போல என்ன அதாவது இந்த கீராத்து, இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான செய்திகள் கிடைக்கும். நம்ம ஆட்டுக்கு எவ்வளோ விளைஞ்சி, நிலத்துக்கு எவ்வளோ விளைஞ்சி, ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ விளைஞ்சுன்னா டோட்டலாக என்ன செஞ்சிடலாம் எடுக்கலாம். அதுக்கான நல்ல தொகுப்பும் என்ன செய்யுது இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை மனைமார்களுக்கு கொடுத்த மகர் வந்து 500 வெள்ளிக்காசுகள், 500 திர்ஹம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து திருமீதியில வரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஒரு செருப்பு ஜோடியை வைத்து ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யாங்க, பனு ஃபசாரா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. அவங்களுக்கு கேட்கலாங்க, இவ்வளவுதான் இவர்கிட்ட இருக்கு, நீ வேற முடிக்க போற, இது போதுமா உனக்கு, நீ விருப்பம்னா அந்த செருப்பு என்ன வச்சு அதை மகரா வச்சு முடிச்சு. செருப்பு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூட, செருப்பு வச்செல்லாம் மகரா கொடுத்துக்கிறான் இல்ல, ஆள்ட பெருமதிக்காக அவன் என்ன செஞ்சுப்பா அவட்ட மகரை இருந்திக்காது, அந்த செருப்புக்காக அவர் என்ன செஞ்சிடறேன் முடிச்சிடுறேன். ஒரு பெண்ணுக்கு பெருமதியான செருப்பாக அதை என்ன செஞ்சுக்கலாம் இருந்துக்கலாம், அதை வித்து கொஞ்சம் பணம் எடுக்கிறதுக்கு முடிந்த ஒரு செருப்பாக அது இருந்திருக்கலாம். ஏன்னா அதுலேயும் குவாலிட்டிகள் இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அந்த பெண்மணி என்ன செஞ்சா ஆமான்னு சொன்னாங்க. இது என்னத்துக்கு இந்த செய்தியை சொல்லுவாங்கன்னா, மக்கள்கிட்ட பெரிய பெருமதி இல்லை அப்படின்ட்டு இருந்தா கூட அந்த பெண் பொருந்தி கொள்வாவாக இருந்தா அது ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த செய்தி பலகீனமானது, இந்த செய்தி தாயிஃபானது. ஆசிம் பின் உபைதுல்லா என்றவர் என்ன செய்யறார் வாராது, திருமீதியில் வரக்கூடிய செய்தி 1113 இலக்கம், இது பலகீனமான செய்தி அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எனவே இதுல அதாவது நம்ம பார்க்கிறோம் இந்த திருமீதியுடைய இந்த செய்தி பலகீனமானது. அடுத்ததாக வந்து இந்த மகரை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி சொல்லுவாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு உரை நிகழ்த்தியதாக அபூதாவுதுல வருது 2106வது இலக்கம். அஜ்ஃபா அஸ்-சுலமி அறிவிக்கிறார், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அலா லா துகாலு பிசுதுகின் நிசா, பெண்களுடைய மகர் விஷயத்துல நீங்க வந்து என்ன பெண்களே நீங்க வந்து ஆண்கள்ட்ட சொல்றேன், கூடுதலா என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம், எல்லை மீறி கொடுக்க வேண்டாம். ஃபஇன்னஹா லவ் கானத் மக்ரூமத்தன் ஃபித் துன்யா, இந்த மகரை எவ்வளவு கூட வாங்குறதுன்றது இந்த உலகத்துல ஒரு கண்ணியம் என்று இருந்தால், அவ் தக்வன் இன்தல்லாஹ், அல்லது அதிகமா வாங்குறது இறைவனிடத்தில் அது இறையச்சத்துக்குரிய செயல் அப்படி என்று இருந்தா, லகான அவுலாக்கும் பிஹா அன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அதுக்கு மிகவும் தகுதியானவராக யார் இருந்திருப்பாங்கன்னா ரசூலாங்க இருந்திருப்பாங்க. ரசூலா அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாங்க. அப்ப மகர் கொடுக்கறது இறைவனிடத்துல சதகா கொடுக்கிற மாதிரி தக்குவா உச்சகட்டத்தை காட்டும், சங்கையோட உச்சகட்டத்தை. மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும், அந்த பெண் கேட்கிற மகரை கொடுக்கணும், அது ஓகே. ஆனா கோடிக்கணக்கில் மகர் கொடுக்கறது அல்லாட்ட பெரும் நன்மையான செயல். ஒரு பெண்ணுக்கு 10 லட்சம் கொடுக்கறதை விட நீ என்ன 50 லட்சம் கொடுத்தா உனக்கு இன்னும் அல்லாட்ட கூலி அதிகம், அல்லது 1 கோடி கொடுத்தா இன்னும் கூலி அதிகம் என்ற அடிப்படையில் அது சொல்லப்படவில்லை. முறை சொல்றான், மகர் கொடுக்கணும், அவங்க கேட்கிற அமௌண்ட்டை நீங்க கொடுத்து கல்யாணம் முடிக்கணும், ஹலாலாக்கிக்கணும். இதுக்கு தான் மகர். இதுல அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான சங்கையோ தக்குவாவோ அல்லாவிடத்துல இல்லை. அப்படி இருக்குமா? இந்த கூட கொடுத்தவங்களா யார் இருப்பாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருப்பார்கள். மா அஸ்தக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅத்தன் மின் நிசாஇஹி வலா உஸ்திகத் இம்ரஅத்தும் மின் பனாத்திஹி அக்ஸர மின் 12 ஊகியா. ரசூலுல்லாஹோட மனைவிமார்களோ அவங்களுடைய மகள்மார்களோ 12 ஊகியாவுக்கு மேல மகர் கொடுக்கப்படவில்லை. 500 திர்ஹத்துக்கு மேல மகர் என்ன செய்யல, கொடுக்கப்படவில்லை அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த சம்பவம் சஹியானது. இந்த உமர் ரலியல்லாஹு உரை சஹியானது. இன்னொரு ஜியாதா ஒன்று வருது. என்னன்னா, ஒரு பெண் எழும்புறாவாம். எழும்பி நீங்க எப்படி தடுப்பீங்க? அல்லாஹ் தஆலா பொற்குவியலையே கொடுத்தாலும் திருப்பி வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கிற டைம்ல நீங்க எல்லை மீற வேண்டாம்னு எப்படி சொல்லுவீங்க என்ற உடனேயே அசாபத்தில் மர்ஆ வ அக்தா உமர், உமர் என்ன பிழை விட்டு விட்டார், பெண் சரியா சொன்னா அப்படின்னு உமர்லாம் சொன்னதா வரக்கூடிய செய்தி பலகீனமானது, முன்கரானது. என்ன காரணம்டா, உமர் அவ்வளவு ஃபிக்ஹ் தெரியாதவர்ல மகரை பத்தி. இந்த விஷயம் மாதிரி பேசிக்கா எங்களுக்கே விளங்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவுதான் மகர் கொடுத்தாங்க. எத்தனையோ ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் கொடுத்த மகர் இவ்வளவுதான். சஹாபா கேட்ட மகரை கொடுக்கணும், அது வேற. ஒரு பெண் கேட்கிறா, எனக்கு நீ ஒரு 10 ஏக்கர் தரணும், அது கேட்க உரிமை அவங்களுக்கு இருக்கு. நீ 10 ஏக்கர் கொடுக்க மூடி, இல்லாட்டி 10 ஏக்கருக்கு அவ தகுதி என்ன நீ முடி, இல்லைன்னா முடிக்காம. அந்த பாயிண்ட் வேற. நம்ம இதை அதிகமா கொடுக்கிறது அப்படின்றது சமூகத்துக்கு நலவல்ல. சீதனம் எப்படி சமுதாயத்துக்கு நலவல்லையோ மகர் அதிகமாவதும் சமுதாயத்துக்கு நலவல்ல. ஏன் அவன் ஆம்பளை 40 வயசு வரைக்கும் உழைக்க வேண்டியிருக்கு. அவன் மகர் கேட்டீங்களா, என்ன ஊர்ல காவாசை கேட்டீங்களா, அதனால அந்த ஊர்ல காவாசை எடுக்கிறதுக்காக நான் வெளிநாட்டு. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? இப்போதான் 45. மற்ற ஒரு ஏக்கர் எடுக்கிறதுக்குள்ள 50,000. அதுக்கு வாழ்க்கையாது அப்படி. அதனால இப்போ அரபு நாடுகளில் நூசா ஒரு பிரச்சனை மாதிரி, அதாவது வயதாகிற பெண்கள் ஒரு பிரச்சனை, ஆனிசாத்துகள் ஒரு பிரச்சனை மாதிரி, அவானிசுகள் ஒரு பிரச்சனை மாதிரி, இது ஒரு பிரச்சனை. ஏன்னா ஆண்களுக்கு மகர் கொடுக்கலாமிக்கிற பிரச்சனை. நம்ம கவர்மெண்டால உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று வரும். அந்த மாதிரி அவர் நிலைமை என்ன செய்வார். எனவே மகர் பெண்கள் தங்களுடைய ஒழுக்க வாழ்க்கையை எடுத்துக்கிறது எங்களுக்கு போதுமான ஒரு புடிமானம் இருக்கிற அளவு கேட்டுட்டு கல்யாணம் முடிச்சிடும். இதான் அதாவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த லெவலுக்கு போறது ஒரு தக்குவாவும் அல்ல, இவங்க அந்த லெவலுக்கு கொடுக்கறது ஒரு தக்குவாவும் அல்ல அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் சொன்னது சமூக ரீதியான சரியான விளக்கமும் சரியான பார்வையோட சொன்ன ஒரு விஷயம். இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதை புரிஞ்சு கொள்ற மாதிரி ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் இன்னி தஸவ்வஜ்து இம்ரஅத்தன் மினல் அன்சார், நான் அன்சாரி பெண்ணோட திருமணம் முடிச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்ணில் பாருங்க அவங்களோட கண்ணில் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்ன பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, பார்த்துட்டு அல்லாஹ்வின் தூதரே நீங்க பார்க்க சொன்னீங்க, நான் உடனே போய் என்ன செஞ்சு பார்த்தாச்சு. எவ்வளவு மகர் கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட இது சொல்லணும். இப்போ அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அலா அர்பை அவாக், 4 ஊக்கியா கொடுத்து அப்படின்றாங்க. 4 ஊக்கியா எவ்வளவு? 140. ஒரு ஊக்கியான்னு சொன்னா 40, அப்ப 160 அப்படித்தானே? 160 என்ன செஞ்சுக்கிறாங்க, கொடுத்திக்கிறாங்க. 40 பாத்துக்கிறாங்க, 80 160 160 என்ன செஞ்சுக்கிறாங்க, கொடுத்திக்கிறாங்க. 160 தீர்க்கம் என்ன செஞ்சுக்கிறாங்க, கொடுத்திக்கிறாங்க. இப்போ ரசூல் அலா அர்பை அவாக், என்னது 4 கொடுத்த, இந்த 4 ஊக்கியாவான்னு கேட்குறாங்க ரசூலாங்க. அப்போ இப்போ இந்த இடத்துல ரசூலாங்களும் பிள்ளை விடுறாங்கன்னு அர்த்தம். ரசூலாங்க அதை கூடன்றாங்க. அலா அர்பையாவாக் 4 ஊக்கியா கொடுத்தீங்களா, கஅன்னமா தன்ஹிதூனல் ஃபில்லத மின் உர்தி ஹாதல் ஜபல், இந்த மலையிலிருந்து குடஞ்செடுக்கிற மாதிரியே மகர சொல்லிட்டு வாரீங்க ரசூலாங்க. மலையிலிருந்து வெள்ளியை குடஞ்செடுத்து கொடுக்குற மாதிரி என்ன, அதாவது 140 திருகங்கள் அப்படின்னா நமக்கு 140 மாறிக்கலாம். இந்த 140 திருகத்துல அன்றைக்கு எவ்வளவு வாங்கலாம்னு நினைச்சு பாருங்க. ஒரு திருகத்தை எடுத்துட்டு போய் அந்த திருகத்துக்கு ஒரு ஆட்டை வாங்கி, சரியா, அந்த ஆடை 2 திருகத்துக்கு வித்துட்டு மறுபடி அதுல ஒரு திருகத்துக்கு ஆட்டை வாங்கி அதே ஒரு திருகத்துக்கு சஹாபி ரசூலுல்லாஹ் கையில கொடுக்குறாரு. ஒரு திருகத்துக்கு போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வர சொன்னாங்க. இவர் போய் முதலாவது ஒரு திருகத்துக்கு ஒரு ஆடை வாங்குறாரு, அதை 2 திருகத்துக்கு என்ன செய்யறாரு, விற்கிறார்.
பெருமதியான ஒரு ஆடை வாங்கி ஒரு இடத்துல கொண்டு போய் வித்துட்டாரு. 2 திரகம் கைக்கு வந்தாச்சு. மறுபடியும் ஒரு திரகத்துக்கு என்னது ஒரு ஆடை வாங்கிக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. அப்போ ஆடையை வாங்கிட்டாச்சு, திரகத்தை என்ன செஞ்சாச்சு கொடுத்தாச்சு. இதுக்கு பேர் முதாரபா. இதுக்கு பேர் முதாரபா. கொடுத்த பணத்தை பிசினஸ் பண்ணி அவருக்காக இவருக்காக எடுக்கிற மாதிரி அனுமதி தந்தா இவர் அந்த கூலி என்ன செய்யலாம், ஒரு திரகத்தை எடுத்துட்டு போய் தரலாம். இந்த மாதிரி இது நடக்கு. ஒரு திரகத்துக்கு ஒரு ஆடுன்னு வைங்க, 160 திரகத்துக்கு 160 ஆடு. ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு பெருமதி இன்றைக்கு போட்டு 160 பெருக்கி விட்டுருங்க, சரியா? அது வந்துடும். அதே நேரம் இந்த பெருக்கல் சரியான கேட்டா இன்னொரு வகையில பிழையாவும் வைக்கும். ஆடு இன்றைக்குள்ள அந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் இதுல வந்து அன்றைக்கு இல்லை பெருமதி. எல்லாருடையும் ஆடு இருந்துச்சு, ஊடா என்ன செஞ்சது ஆடு இருந்துச்சு. எல்லா வீட்லயும் தேங்காய் வைக்கிற மாதிரி எல்லா வீட்லயும் என்னது ஆடு இருந்துச்சு. ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வெங்காயம் ஒரு டைம்ல எப்படி ஆயிடுச்சு, அப்போ அது வெங்காயம் இருந்தது, ஒரு டைம்ல வெங்காயம் ஒரு இடத்துக்கு போயிடும். அப்போ அந்த பீரியடே இது இந்த மாதிரி ஒரு அம்சம் தான் இது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கேட்குறாங்க, 160 ஆடு வாங்குற அளவுக்கான ஒரு இதை நீங்க கொடுத்துக்கிறீங்க, பெருமை மட்டும் தான் அங்கே கொடுப்படுது, அது விளங்குது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குற நாளா இத்தனைக்கு இவரா மகர் கொடுக்கல, பைத்துல் மால்லிந்து. அப்போ அதுவும் ஒரு காரணம் ரசூலுல்லாஹ் அப்படி கண்டிக்க. நீங்களா கொடுக்கறது வேற விஷயம், பைத்துல் மால்லிந்து சொல்றதுக்கு நீங்க இப்படி ஒரு மகரை சொல்லிட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற மா இந்தரா மா நோத்திக், உங்களுக்கு தார அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லைட்டா, பைத்துல் மால்ட நிலைமை அந்த அளவுக்கு இல்லை. வலாக்கின் அசா அன் நபஅஸக ஃபீ பஅஸின் துஸீபு மின்ஹு, உங்களை ஒரு ஜிஹாதுல அனுப்பி அதுல உங்களுக்கு கனிமத் என்ன உங்களுக்கு கிடைக்கலான்னு நினைச்சு பாருங்க. சஹாபாக்கள்கிட்ட அது ஒரு இயற்கையா இருந்தது. இப்போ நம்மகிட்ட சொல்லப்படுது, நம்ம வந்து பைத்துல் மால்ல பேத்தி இப்படித்தான் மகர் சொல்லிக்கிறோம் 160 திர்ஹம் அப்படின்னு எங்கள்கிட்ட இல்லை. கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் ஒரு யுத்தம் நடக்கக்குள்ளே அனுப்பி வைக்கிறோன்னு சொன்னா, ஏன்னா கல்யாணம் முடிச்சுட்டு என்ன கொல்ல பாக்குறியான மாதிரி தான் என்னது, நம்ம திருப்பி என்ன செய்வோம் அதை கேட்பவா இல்லையா? ஏன்னா நமக்கு அந்த சிந்தனை இல்லை, இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இல்லை இங்க, இஸ்லாம் அதை பத்தி நம்ம அதுல வளரல. ஒரு இராணுவ வீரரா இருக்கக்கூடியவருக்கு அது விஷயமா இருக்காது. இப்போ நாட்டுடைய இராணுவ பாதுகாப்புல இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் ஓகே நீங்க இந்த நாட்டுக்கு போய் நடக்கிற டைம்ல உங்களுக்கு அவருக்கு ஒரு விஷயம் உங்களோட சேலரியை கூட்டி தாரேன்னா அவர் இயற்கையா எடுத்துக்கொள்வாரு. இது இப்போ உங்களுக்கு சேலரி கூட்ட இயலாது, நீங்க இந்த ஒரு வாரம் நடக்குதானே அதுல உங்களுக்கு கூட்டி தாரேன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு, ஓகே அப்ப நான் அப்போ பாத்துக்கிறேன், அவர் பழக்கம். இதே நமக்கு சொல்லப்பட்ட என்ன செய்ய கல்யாணம் வேணும் மகர் வேணும் நான் பேசாம இருந்துட்டு போறேன்னு சொல்லப்படும். அந்த பழக்கம் தான், அந்த அடிப்படையில் தான் அவர் ஒரு சிம்பிளா என்ன செய்யறாரு பாக்குறாரு. உங்களுக்கு ஜிஹாதுக்கு அனுப்பி அதுல வந்து உங்களுக்கு கனிமத்துல வேணுமெண்டா ஒரு பங்கு அப்படின்னு சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு அப்ஸ் கோத்திரத்துக்கு என்ன அதாவது ஒரு படை என்ன செய்யறாங்க, அப்ப அனுப்புறாங்க. அப்ப அதுல இவரே என்ன செஞ்சாங்க போட்டு அனுப்பி ஒரு கனிமத்தை எடுக்க வச்சு அவருக்கு ஒரு பங்கை என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். அப்படி என்ன செய்து வருது அப்சனா அந்தரா இப்னு ஷத்தாத் அல் அப்சி. நான் ஒரு கவிதை சொன்னோமே, யுனாதுனி ஃபி ஸில்மி இப்னு ஜபீபா, என்ன இந்த சிதாமில் கைலி இப்னு லதா இப்னு ஒரு கவிதை சொன்னோமே, என்ன யுத்த காலத்துல வந்து வந்தா என்ன அதாவது யுத்தம் இல்லாத சமாதானமான நேரத்தில் அடிமையின் மகனேன்னு சொல்லுவாங்க, யுத்தம் மட்டும் வார டைம்ல நல்ல பெற்ற மகனேன்னு சொல்லுவாங்க. அவர் அப்ஸ்கோத்திரம் தான். இந்த அப்ஸ்கோத்திரத்துக்கு எதிரான ஒரு யுத்த நேரத்தில் வந்து இவரை அனுப்புறாங்க. இவரை அனுப்பி அதுல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு அந்த கனிமத்தை எடுத்து கொடுத்தாங்கன்னு வருது. அப்ப இதுவும் ஒரு காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னது. அப்ப இது உமர் எல்லாம் சொன்ன மாதிரி தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க இதுல சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த பெண் சரியான உமர் பிழை விட்டாருன்றது பிழைன்னு எங்களுக்கு என்ன செய்யுது விளங்குது. மலையிலிருந்து குடஞ்செடுக்கிறான்ற ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. அப்ப அது தக்குவா உண்டு அல்ல, அதிகமா நீங்க சொல்லிட்டு வந்து பைத்துல் மாலிந்து எடுத்து கொடுக்குறது தக்குவா உண்டு அல்ல. அடுத்து பைத்துல் மாலிந்து எடுத்து கொடுக்கல கொஞ்சம் குறைச்சே செய்யணும், எடுத்து கொடுக்கணும். 2 திர்ஹம் 2 ஊக்கியாட் அளவுக்கு சொன்னா கூட பரவாயில்ல அப்படின்றாங்க. அதே போலதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் செய்தியில் என்ன வரும், அதாவது நவாத்தம் மின் தஹப், தங்கத்துல ஒரு விதை அளவுக்கு என்ன செஞ்சாங்க நான் கொடுத்தேன்னு சொல்லி என்ன செய்யும் அதுல வரும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து தங்கத்துல கொடுத்துக்கிறார், அவர் வந்து வெளியில என்ன செய்யல கொடுக்கல, தங்கத்துல தான் என்ன செஞ்சாரு அதை கொடுத்துக்கிறாரு பார்க்கிறோம். இப்ப மகர் தொடர்பான சட்டங்கள்ல சிலது தலாக்கூட சம்பந்தப்பட்ட சில சட்டங்கள் இருக்குது, அந்த விஷயங்கள்ல தான் அதை நம்ம பார்க்கணும். இறுதியாக வந்து ரசூலுல்லாஹ்ங்கட அந்த நேரத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மறுபடியும் திருப்பி சுருக்கமா சொல்றேன். நீங்க போய் வலவ் ஹாத்தமம் மின் ஹதீத், இரும்பாலான ஒரு மோதிரத்தையாவது தேடிட்டு வாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுவும் அவருக்கு என்ன கிடைக்கல, வீட்டிலே எதுவும் இல்லை, இதுவும் இல்லை. கடைசியில் அன்னைக்கு இருக்கிற இந்த போட்டிக்கிற 2 ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது. போட்டிக்கிற 2 ட்ரெஸ் சொன்னா உள்ளுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அது இல்லாம மேல போட்டிருக்க இந்த ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்ற இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டா நீ வந்து என்ன ஒன்னும் இல்லாம இருக்க வேண்டி வரும், அதுவும் இல்லை. அதுக்கு பிறகு என்ன குர்ஆனை பத்தி கேட்டு அந்த குர்ஆனை வைத்து உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் திருமணம் முடித்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதா வருது. ஆனா இஸ்லாமிய அறிஞர்கள்ல இந்த குர்ஆனை வச்சு திருமணம் முடிச்சு கொடுக்கிறேன் அப்படி என்றதை வந்து ஒரு பொது சட்டமாக எடுக்காத அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது எப்ப சரியாகும்னா இவங்க படிச்சு கொடுக்கறதா. இப்போ உதாரணமா ஒரு குர்ஆனை தஹ்ஃபீல் பண்றதுக்கு மாசம்
ஒரு 5000 கொடுக்க வேண்டி வரும், அல்லது 2000 கொடுக்க வேண்டி வரும். ஒரு கூலி 2000 கொடுக்க வேண்டி வரும்னு வைங்களேன். ஒரு 3 வருஷத்துக்கு குர்ஆன் ஹிஃபுல் பண்றதா இருந்தா அந்த இடத்துல என்ன செஞ்சிடும், ஒரு 20-24,000 ஒரு வருஷத்துக்கு என்று சொல்லி 40-60 என்ன ஒரு 72,000 வரும்னு வைங்களேன். 72,000 அவர் கொடுக்க வேண்டி வரும்னா அப்ப 72,000 மகர் கொடுக்குற மாதிரி. ஏன்னா வந்து 1 வருஷத்துல குர்ஆனை 3 வருஷத்துல குர்ஆனை ஹிஃபுல் பண்ணதுக்குரிய வேலையை நான் என்ன செய்யறேன். சரி, இப்ப எவ்வளவு மகர் கொடுத்தீங்க? 72,000 மாதிரி. இப்படி தக்கீம் பண்ண முடிஞ்ச அளவிலான ஒரு பெருமானத்தை எடுக்க முடிந்த அளவிலான ஒன்றை தான் நீங்க என்ன செய்யணும், மகராக கொடுக்கணும் அப்படின்றது. அதுல இருந்து சிலது விதிவிலக்கு சொல்லலாம். ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வாரத்தை மகராக எடுத்துக்கொள்றது. யார் எடுத்தது? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து அதை எடுத்தது. அப்படி ஒன்றை என்ன செய்யலாம், மகரா எடுத்து. அடிமை விடுதலையை மகராக்குறது. என்ன மகரா கொடுத்தாங்க சஃபியாவுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. சஃபியாவுக்கு என்ன மகரா கொடுத்தாங்கன்னா அம்ஹரஹா நஃப்ஸஹுனாங்க. தண்ட நஃப்ஸையே என்ன அம்ஹரஹா நஃப்ஸஹா, சரியா, அவங்களோட நஃப்ஸையே மகரா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள விடுதலை செய்வதை மகரா கொடுத்தாங்க. ஏன்னா விடுதலைக்கு ஒரு அமௌண்ட் சொல்லலாம், விடுதலைக்கு இவ்வளவு போகும். அப்ப அந்த அமௌண்ட்டை ரசூலாக எடுக்காமலே என்ன செய்யறாங்க, விடுதலை பண்றாங்க அப்படின்னா அது வந்து அந்த அதைத்தான் மகரா கொடுத்தாங்க அப்படின்னு. இப்படி தக்கீம் பண்ண முடிஞ்சதா இருக்கணும். இப்ப இஸ்லாத்துக்கு வாரன்ற தக்கீம் பண்ண முடியாத ஒரு அம்சம். ஆனா அதையும் நம்ம அங்கீகரிச்சு ஆகணும். ஆனா பெரும்பாலான அறிஞர்கள் வந்து இல்ல மகருக்கும் நீங்க ஒரு அமௌண்ட் சொல்ற மாதிரி இருக்கணும். அப்படியே குர்ஆனுடைய சப்ஜெக்ட் சொல்றதாக இருந்தா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கைலிக்கிறது என்ன செய்யுங்க, மகரா கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுதான் மகர் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயத்துல அட்லீஸ்ட் நம்ம ஒரு அமௌண்டா கொடுக்கக்கூடிய அம்சத்துல அதை செய்யணும், புரிந்து கொள்ளணும். இப்ப சில டைம்ல நம்ம 1000 ரூபாய் மகர் கொடுத்தாங்க, 1000 ரூபாய் மகர் கொடுத்தாங்க, 100 ரூபாய் மகர் கொடுத்தாங்கன்னு நம்ம எல்லாம் சொல்றோம் தானே. அதை நம்ம வந்து ஒரு கிண்டலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கப்பட்ட காலத்தை யோசிக்கணும். அதான் 1000க்கு ஒரு சென்ட் நிலம் வாங்கக்கூடிய இடத்துல 1000 கொடுத்தா பெரிய அமௌண்ட். அது இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அது பிழையான அமௌண்ட். ஆனா அன்றைக்கு கொடுத்து இன்றைக்கு வரைக்குமே கடைபிடிச்சிட்டு வர வளமை ஒன்று இருக்கு. பள்ளிக்கு வந்து ஒரு காலத்துல சந்தான்னு சொல்லி எடுப்பாங்க, ஒரு 200 ரூபா எடுப்பாங்க. அதை இன்னும் கூட்டிகள் எல்லாம் ஒவ்வொரு பள்ளியும் பாடுபட்டு கட்டிக்கு அதே 200 ரூபாவை கொடுத்து கட்டிங்களா, பாடுபட்டு கட்டிங்கன்னா கூட்டினா அதை எப்படி கூட்டுவீங்க, நாங்கள் அப்பா எல்லாம் அப்படிதான் கட்டினேன்னு சொல்லி ஒரு புடிவாதமா பிடிச்சி அதை குறைச்சே வச்சுட்டீங்கன்னா கூலி கொடுத்துருப்பாங்க கடைகள். அன்றைக்கு கொடுத்த அதே அமௌண்ட் இது கொஞ்சம் தான் என்ன செஞ்சுக்குமா, கூட்ட விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டுகள் என்னது கூடணும் மாறணும். அதை நம்ம மகரில் என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் வந்து மகரை வந்து திருப்பி கொடுக்கிறதா இருந்தால் முழுமையா திருப்பி கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல வந்து அதாவது என்னது அந்த இருந்து கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சத்தை திருப்பி கொடுத்தா நம்ம ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கலாம். முழுசா திருப்பி கொடுக்கறதுக்கு மகர் அப்படியே திருப்பி கொடுக்கறதுக்கான அனுமதி இல்லை என்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதான் மகர் சம்பந்தமான ஒரு பேசிக்கான ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். அக்கது நிக்காவுடைய மஜ்லிஸ்ல இந்த மகரை பத்தி சொல்லணுமா இல்லையா அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம், கட்டாயம் சொல்லணும்ன்றது இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் எல்லா மஜ்லிஸ்களையும் பெரும்பாலும் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்குது. அது இல்லாமலும் கூடும் என்றிருந்தாலும் சொல்லுவது எனது மிகவும் சிறப்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்ம படிச்சதுல சுருக்கமா மகரை வந்து என்ன நம்ம வந்து சொல்லாம திருமணம் முடிச்சு ஒரு பொது மகர் ஒன்று என்ன தாரன்னு சொல்லலாம். அந்த மாதிரி டைம்ல மகர் சொல்லாம திருமணம் முடிச்சு அதாவது தலாக் கொண்டு அங்க நடந்திருந்தா தலாக்ல இது வரும் நடந்திருந்தா இந்த மாதிரி பெண்ணுக்கு எவ்வளவு மகர் கொடுக்கணும்னு பார்க்கணும். பார்த்து அதுல இவங்க சேர்ந்த பின்னால கொடுத்தா முழு மகர், சேராம இவங்க டைவர்ஸ் பண்ணியிருந்தா ஹாஃப் மகர்ன்றது அதுல இருந்து ஹாஃப் ஆக்கணும். இந்த மாதிரி பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டியதுன்றது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல இருந்து மகருல் முஅஜ்ஜல் பிற்படுத்தி மகர் கொடுக்கறதும் என்ன அனுமதி என்னத்தை நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அதை கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஹலாலா வாங்கணும் இல்லை, வாக்களிச்சுட்டா சரி உங்களுக்கு மகர் ஒன்று கிடைக்கும் அல்லது ஒரு அமௌண்ட் இந்த மகர் கிடைக்கும் என்று வாக்களிச்சுட்டு பிந்தியும் என்ன செய்யலாம் கொடுக்கலாம். ஆனா மவுத்து வரைக்கும் கொடுக்காத பிக்கிற பாட்டியெல்லாம் பிந்தி தாரைன்னு சொல்லி போட்டு என்ன மகரே இல்லை, அப்புறம் ஹுலாக்கு வந்துடும். ஹுலாக்கு வந்து அப்ப அந்த மகரை திருப்பி கொடு அந்த ஆள் மகரை என்ன தரல சொல்லி 15 வருஷம் மகளை என்ன மகர் தராமலே என்ன செஞ்சுக்காரு போய்க்கிறார் என்ற சப்ஜெக்ட் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு லேட் ஆக்குறது ஒரு எங்களுடைய ஒரு பொருத்தமற்ற ஒரு செயற்பாடு. அந்த பெண் தாராளமாக நடக்கிறதுக்காக வேண்டி அப்படி நடக்கக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதான் இந்த மகர் சம்பந்தமாக ஒரு சுருக்கமான ஒரு பதிவு. இது உண்மையிலே மகருடைய பாபு இன்னுமே விரிவாகிக்கிறது, பல செய்திகளை கொண்டு போகலாம். ஆனா பேசிக்கான விஷயங்கள் என்ன செஞ்சு சொல்லிக்கிறேன். இதுல சில பகுதியில் அந்த பகுதியில் தலாக்குக்கு பிறகு பேசப்பட வேண்டிய மகர் இருக்குது, அக்கதனிக்கால பேசப்பட வேண்டிய விஷயம் அது அந்தந்த இடத்துல என்ன செய்யும் சொல்லப்படும். இது ஒரு சுருக்கமான ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்றதுக்கு போதுமானது. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.